ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சூச்சு தான் தனியா யோசனை பண்ணிட்டே போயிட்டு இருக்கா. இவனை என்ன பண்றதுன்னு தெரியலையே. லூஜின் என்கிட்ட வந்து ஆல்ரெடி அப்ரோச் பண்ணி பேசினா, நல்ல விதமா எனக்கு ஹெல்ப் எல்லாம் கூட பண்ணா. ஆனா இவன் பக்கத்துல வந்ததுக்கு ஒரு வேலை காரணம் நம்மள யூஸ் பண்ணிக்கணுமா இருக்குமோ, எல்லாமே நடிப்பா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறா. கண்டிப்பா ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டா கூட மோசமான காரணத்துக்காக தான் இருக்கும். அவன்கிட்ட இருந்து அவாய்ட் பண்றதா நல்லதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப யாரோ அவளுக்கு தலையில துணியை போட்டு அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. சூச்சுக்கு லைட்டா பயமா இருக்கு. யாரும் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கே அப்படின்னு வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துல திடீர்னு சூச்சு அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. உடனே சூச்சு ரொம்ப சந்தோஷமா யாரோ நம்மள பாத்துக்க வந்துட்டாங்கன்னு திரும்பி பார்த்தா, பின்னாடி இந்த மாஸ்க் போட்டு வரதே நம்ம ஜியாங் தான். அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஜியாங் பின்னாடி ஓடி வர சூச்சு உடனே இங்க இருக்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. நல்ல வேலை நீ காணா போயிடல அப்படின்னு நிம்மதியா நம்ம ஜியாங் பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்க. ஏன்டா பயப்படுற, வா சாப்பிடலாம் அப்படின்னு சூச்சு அவனை சாப்பிட கூட்டு போறா. ஜியாங் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரான். வச்சுட்டு இந்த அளவுக்கு நீ பயந்திருக்க வேண்டாம் அப்படின்னு சூச்சு சொல்லிட்டு, நான் எங்க யார்ட்டையா திருடங்கிட்டையா மாட்டிக்க போறேன் அப்படின்னு கேட்க, இல்ல நீ ரொம்ப ஆபத்துல மாட்டிக்குவியோ எனக்கு கவலையா இருக்குன்னு ஜியாங் சொல்றான். சரி ஓகே, அதுக்கெல்லாம் கவலைப்படாத, காசு இருக்கா இல்ல நான் சாப்பாடு காசு கொடுக்கவா அப்படின்னு நம்ம சூச்சு கேட்கிறா. ஜியாங் பாக்குறான், சின்ன வயசுல எனக்கு காசு கொடுத்து காப்பாத்துனதே இவதான், அது நான் யாருன்னு கூட இன்னும் தெரியாம சுத்திக்கிட்டு இருக்காளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். சரி காசு இல்ல போல, நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் பையிலிருந்து வழக்கம் போல தங்க கட்டியை எடுக்க, இன்னும் நீ மாறவே இல்ல, சின்ன வயசுல இருந்த மாதிரி இன்னும் தங்க கட்டியோட தான் சுத்திக்கிட்டே இருக்கியா, சிக்கனமா இருக்கிறதுனா என்னன்னு தெரியாதான்னு ஜியாங் கேட்கிறான். சூச்சு பார்த்துட்டு, நான் சின்ன வயசுல தங்க கட்டியோடய சுத்திக்கிட்டு இருப்பேனா, அது உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு கேட்க, ஜியாங் திருன்னு முடிக்க ஆரம்பிக்கிறான். என்கிட்ட காசு இருக்கு சூச்சு, நான் காசு கொடுத்துட்டு வரேன், நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவன் பையில இருந்து தங்க கட்டியை வெளியே எடுத்து காட்டுறான். சூச்சு இங்க பாரு அப்படின்னு, தங்க கட்டி இது என் ஃபேமிலில இருந்து வர மாதிரியே இருக்கு, அது மட்டும் இல்லாம இது உன்கிட்ட எப்படிடா வந்தது, இவ்வளவு காசு உன்கிட்ட எவ்வளவு வந்துச்சு, நீ பணக்காரனா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. சூச்சு உனக்கு இது ஞாபகம் இல்லையா, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு கீழே இருக்க குப்பையெல்லாம் எடுத்து தலையில வச்சுட்டு, இப்போ ஞாபகம் வருதா பாருன்னு அதே பிரிட்ஜில் போய் உட்காந்துட்டு இருக்கான். சூச்சு பாக்குறா, சின்ன வயசுல காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணப்போ இனிமே நான் உனக்கு தான் சொந்தம், என்னை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு குட்டி பையன் சொன்னான்ல, அது நீ தானான்னு சூச்சு கேட்க, அது நானே தான், அப்பையிலேருந்தே நான் உன்னை மறக்கவே கிடையாது, உனக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த நிலைமையிலேருந்து முன்னேறி இப்போ நான் ஒரு அதிகாரியா மாறி இருக்கேன்னு சொல்ல, சூச்சு ஷாக் ஆயிடுறா, அந்த பையனாடா நீனு அப்படின்னு. உடனே ஜியாங்கும் எந்திரிச்சிட்டு, அதே பையன் தான், எத்தனையோ பேர் என்னென்னவோ சொன்னாங்க வர வழியில, ஆனா நான் எதையுமே மதிக்கவே இல்லை, என் பாதை முழுக்க என்னோட டார்கெட் நீயா மட்டும்தான் இருந்த, எனக்கு தங்க காசு கொடுத்தல, அன்னையிலேருந்தே நான் உனக்கு சொந்தமா மாறிட்டேன், இப்போ வரையும் அப்படிதான் இருக்கேன், அதனால தான் நான் என்னைக்குமே உன்னை விட்டு பிரிஞ்சதில்லை, உனக்கு துரோகமும் பண்ணதில்லைன்னு சொல்ல, இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலைன்னு சூச்சு அழுதுட்டே நம்ம ஜியாங்க கட்டி பிடிச்சிக்கிறா. ஜியாங்காலையும் சந்தோஷம் தாங்க முடியல. சூச்சுவை கட்டி பிடிச்சிட்டு, இல்லை நீ எப்படி எடுத்துக்குவேன்னு தெரியல, அதான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம பிரின்ஸோட வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு, அந்த ஃபங்க்ஷனுக்கு பிரின்சஸ் வந்திருக்கா, அதே மாதிரி லூஜின் வந்திருக்கான். லூஜின் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்ஹாவ் மாதிரியே ஒரு தீர்ப்பால அவளையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஷெண்டு யானியாவுக்கு கூட இன்விடேஷன் வந்திருக்கு போல. என்ன ஷெண்டு யானியாவை காணுமேன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம ஷெண்டு யானியாவோட அங்க வந்துடுறான். பிரின்ஸே ஏஞ்சி போயிட்டு ஷெண்டு கிட்ட, இதுவரையே நீங்க எந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த மாதிரி வந்ததில்ல, முதல் தடவையா எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இருக்கீங்க, வாங்க வாங்கன்னு வரவேற்க, அங்க உடனே பிரின்சஸும் உட்காந்துட்டு, பரவாயில்லையே பொண்டாட்டியோட முதல் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாரு, எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வேணுனே லூஜின் ஏஞ்சி வந்து, இவங்க தான் என்னோட அக்கா, இத்தனை நாள் வீட்டுக்குள்ளே ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க, இன்னைக்கு தான் முதல் தடவையா வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க, நம்ம யானியா ஷெண்டு ரெண்டு பேருமே பாக்குறாங்க, இவள எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியா போய் அவங்க இடத்துல உட்காந்துட்டு இருக்க. அப்போ இந்த பொண்ணு அக்கா இருக்காளே கொஞ்சமும் அடங்காம, நான் உங்களுக்கு ஒயின் சர்வ் பண்றேன் அப்படின்னு சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறா. பிரைம் மினிஸ்டரும் அங்க நிக்கிறான், எல்லாத்தையும் அமைதியா பார்த்துட்டு இருக்கான். நம்ம லூஜினுக்கு உள்ள அப்படியே மனசுக்குள்ள, நம்ம அக்காவுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி காட்டிக்கிட்டோம், முதல் தடவையா இப்பதான் அவ வெளியே வர மாதிரி காட்டிக்கிட்டோங்கிறதால இனிமே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தானே இந்த ஃபங்க்ஷனையே ஏற்பாடு பண்ணது அப்படின்னு சொல்ல, அடுத்த நேரம் அங்க யானியாவோட மாமா ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் மியூசிக்காக வந்திருக்காரு. யானியா என்னம்மா நீ ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருக்க, இந்த மாதிரி எல்லாம் நிறைய கத்துட்டு இருப்பியே, ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை போட வேண்டியதானே அப்படின்னு பிரின்சஸ் ஆரம்பிக்கிறா. பிரின்ஸும் அதானே, உங்க கலையை பார்க்கறதுக்கு நாங்களும் ஆர்வமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல அது வந்து இன்னைக்கு என் பொண்டாட்டி அப்படின்னு ஷெண்டு நடுவுல வரான். யானியா தடுத்து நிறுத்துறா. இல்லங்க ஏன் தடுத்து நிறுத்துறீங்க, என் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவ்வளவுதானே, நான் ரெடியா இருக்கேன், உங்க வாள் மட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு வாளை வாங்கிக்கிறா. அங்க உங்க மாமா மியூசிக்கை வாசிக்க ஆரம்பிக்க, நம்ம ஷெண்டு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை போடுறா வாள் வச்சுட்டு. ஷெண்டு எப்பவுமே வாள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பிராக்டிஸ் பண்ணும்போது அதை யானியா ஒளிஞ்சிருந்து பார்த்து தனியா அதை ட்ரை பண்ணி பார்த்து ஒரு வழியா கத்து முடிச்சிட்டு இருந்திருக்கா. அது நம்ம ஷெண்டுக்கே தெரியல. யானியா ஒவ்வொரு ஸ்டெப்பா போட போட ஷெண்டு வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கான், இவ எப்போ இதெல்லாம் கத்துக்கிட்டா அப்படின்னு. யானியா ஆடிக்கிட்டே அந்த பக்கமும் இந்த பக்கமா போறவ நேரா அந்த லூஜினோட அக்கா உட்காந்துட்டு இருக்கால, அந்த இடத்துக்கு வந்து அவளை அட்டாக் பண்ண போற மாதிரி கையை கொண்டு போயிட, அந்த லேடி அவ்வளவுதான் மின்னல் வேகத்துல பறந்து போயிட்டு டேபிள நம்ம யானியா மேல
தள்ளி விட்டுறா. கரெக்டா ஷெண்டு பறந்து வந்து நம்ம யானியாவை தாங்கி பிடிச்சிட்டு கையில வாழை வாங்கி அவங்க அக்கா மேல குத்துற மாதிரி போய் மிரட்டவும் ஆரம்பிக்கிறான். உடனே கீழே விழுந்துட்டு ஐயோ வலிக்குது அப்படின்னு கத்த ஆரம்பிக்க ஷெண்டு சொல்றான், என்னங்க உடம்பு முடியாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தவங்க தானே நீங்க, இவ்ளோ பவர் எப்படி வந்தது, பறந்து சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்க உடனே எங்க பிரைம் மினிஸ்டர் பிரின்சஸ் எல்லாரும் பார்த்து என்னமா அது உங்களுக்கு ஃபைட் பண்ண தெரியுமா, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, ஆனா இதுக்கு முன்னாடி இதே ஸ்டைலை யூஸ் பண்ணி ஒருத்தர் சண்டை போடுறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு பிரின்சஸ் சொல்ல லூஜன் பாக்குறான் நல்லா மாட்டிக்கிட்டா ஷெண்டுவும் யானியாவும் விரிச்ச வலையில இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஷெண்டு உடனே சாரிங்க, என் பொண்டாட்டிக்கு இந்த வால் தூக்கி அவ்வளவா பழக்கம் இல்ல, வெயிட் தாங்க முடியாம உங்க அக்கா கிட்ட போயிட்டாங்க, அதனால இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஷெண்டு போய் யானியா கூட உட்காந்துக்கிறான். உடனே லூஜின் பார்த்து அக்கா என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க, ரொம்ப அவமானமா இருக்கு, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சும்மா சொல்ல உடனே இந்த சென்ஹாவ் மாதிரி இருக்கிற பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. சாரிங்க ஆயுதம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததா அதான் கை தவறி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு நம்ம யானியா நடிக்க ஆரம்பிக்க கை வலிக்குதாமா அப்படின்னு நம்ம ஷெண்டு கை அமுக்கி விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். பிரின்சஸ் பாக்குறா பரவாயில்லையே பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் இருக்கு, பார்க்கும் போதே பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பிரின்ஸும் பார்த்துட்டு ஆமா ஆமா ரொம்ப நல்ல ஜோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யானியாவையும் ஷெண்டுவையும் புகழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம லூஜன் நேரா ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த சென்ஹாவை பிடிச்சு அவளுக்கு ஏதோ தண்டனை கொடுத்துருப்பான் போல வழியில துடிக்க ஆரம்பிக்கிறா. உடனே லூஜன் பார்த்துட்டு அந்த ஷெண்டு தான் அவ்வளவு பெரிய வலையை விரிக்கிறான்னா கொஞ்சம் கூட நடிக்கிறத விட்டுட்டு வாலண்டியரா போய் மாட்டிக்கிட்டு இருக்க, இதுக்கு மேல உன்னை யூஸ் பண்ண முடியாது, உன்னால எந்த யூஸும் இல்லைன்னு சொல்ல காலை பிடிச்சிட்டு உன்னை நான் வந்து அக்கா மாதிரியே நான் பாத்துக்குவேன், உங்க அக்கா மாதிரியே நான் பிஹேவ் பண்ணி நடிப்பேன், நான் ஷெண்டுவை கொல்லுவேன், என்னை விட்டுன்னு அந்த பொண்ணு கெஞ்சிரா. லூஜன் அங்கிருந்து கிளம்பி வெளியே போயிடுறான். என்னை காப்பாத்து என்னை வலிக்குது ரொம்ப அப்படின்னு அவ படுக்க கத்த ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம யானியா மறுபடியும் ஷெண்டுக்கு பிடிச்சதெல்லாம் குக் பண்ணணும் அப்படின்னு விதவிதமா ஏதோ கிச்சன்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க ஷெண்டு நின்று பார்த்துட்டு இருக்கான். என்னெல்லாம் பண்றா பார் பவுடரை மூஞ்சில அடிச்சுட்டு அப்படின்னு. என்னது இது மைதா பொம்மையா நீ மாற போறியா அப்படின்னு கேட்க உனக்கு பிடிச்ச டம்ப்ளிங் செய்ய போறேன் அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யானியா சொல்லிட்டு இருக்கா. அப்போ மேனேஜர் வராரு, உங்களை ராஜமாதா கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல ஷெண்டு பாக்குறான் வர வர என்னை விட அரண்மனைக்கு நீ தான் அதிகம் போற அப்படின்னு. சரி நான் வந்து டம்ப்ளிங் செஞ்சு தரேன் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு இவன் மூஞ்சில கொஞ்சம் மாவை கொட்டிட்டு யானியா கிளம்பிடுறா. ராஜமாதாவை போய் பாக்குறா. ராஜமாதா பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. உன்கிட்ட ஒன்னே ஒன்று தாமா சொல்லணும், ஷெண்டுவும் சரி லூஜனும் சரி எனக்கு ரெண்டு கை மாதிரி, நடந்த சம்பவத்துல நான் கேள்விதான் பட்டேன், இந்த ஃபங்க்ஷன்ல கூட இப்படி நடந்திருக்கு, அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எந்த சண்டையும் வராம பாத்துக்கிறியா, கொஞ்சம் அவங்க கிட்ட பேசி சமாதானப்படுத்துறியா அப்படின்னு சொல்ல என் புருஷன் எது பண்ணாலும் அது கரெக்டா தான் இருக்கும், எந்த ஒரு தப்பான முடிவும் இல்லாம என் புருஷங்கிறதுனால சொல்லாம நான் தானாவே சொல்றேன், இதை கொஞ்சமாவது நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் பண்றது தப்பு கிடையாது அப்படின்னு யானியா சொல்றா. நீ என்கிட்ட ரொம்ப ஃபார்மலா இருக்க வேண்டாமா, ராஜமாதா தான் என்ன கொம்பா முளைச்சிருக்கு, நானும் சாதாரண மனுஷி தான், ரத்தம் தான் என் உடம்புல ஓடிட்டு இருக்கு, எனக்கு வேணா நானும் சாவலாம், அதனால உன்கிட்ட ஒரு மனுஷியா தான் பேசுற, ராஜமாதாவா கிடையாது, எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு, இந்த பூமியில எல்லாருமே பொறுப்பு எனக்கு எதுக்குன்னு எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஒரு சிலர் மட்டும்தான் இந்த பூமியை தாங்கணும்னா பொறுப்புகளை சில பேராவது பாத்துக்கணும்னு தாங்கிட்டு இருக்காங்க, நீயும் உன் புருஷனும் மாதிரி, அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்றேன் சமாதானமா போனீங்கன்னா இந்த ராஜாங்கத்துக்கு நல்லது, அதுவும் இல்லாம உன் மேல ஷெண்டு ரொம்ப பாசமா இருக்கான், அதை பார்க்கும்போது என் புருஷன் ஞாபகம் எனக்கு வருது, என் புருஷனும் எவ்வளவுதான் பிரச்சனை நடந்தாலும் மினிஸ்ட்ரியில இருந்து என்ன யாராவது தப்பா பேசினாங்கன்னா எனக்காக அப்படி சண்டை போட்டுட்டு இருப்பாரு, இப்போலாம் எனக்கு பழச நினைச்சு பார்க்கணும் தான் அதிகம் தோணிக்கிட்டு இருக்கு, ரொம்ப வயசாயிடுச்சு போல அப்படின்னு ராஜமாதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம யானியா அமைதியா நின்னுக்கிட்டு இருக்கா. ஷெண்டு உன் மேல பயங்கரமா பாசமும் நம்பிக்கையும் வச்சுட்டு இருக்கான், நீயும் அதே மாதிரி இருக்கணும்னு சொல்ல நான் போயிட்டு வர ராஜமாதா அப்படின்னு யானியா அங்கிருந்து வெளியே வரா. அப்போ நம்ம யானியாவோட அப்பா வீட்ல இருந்து ஒரு அசிஸ்டன்ட் வந்து உங்க அப்பா உங்களை கூப்பிடுறாருங்கன்னு சொல்ல யானியா உடனே ஷெண்டுவை பார்க்காமலே கிளம்புறோமே நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, சொல்ல கூட முடியலே அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. யானியா அவங்க அப்பா வீட்டுக்கு போனா அங்க அந்த பிரைம் மினிஸ்டர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். யானியாவை பார்த்துட்டு பரவாயில்லமா உன் புருஷன் உன் மேல ரொம்ப பாசமா இருக்கான், அது எனக்கு சந்தோஷம் தான், ஆனா அது மட்டும் இல்லாம நீ ராஜமாதாவை அடிக்கடி பாக்குற, ரொம்ப பர்சனலா க்ளோஸ் ஆயிட்டு இருக்க, அது நடுவுல எதுக்காக நீ ஷெண்டுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டங்கிற விஷயத்த மறந்துடாத, என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல எனக்கு தெரியாதுன்னு யானியா சொல்றா. என்னம்மா என்னையே எதிர்த்துக்கலான்னு பாத்துட்டு இருக்கியா, என்னதான் ராஜமாதா உங்ககிட்ட க்ளோஸா இருந்தாலும் உன் மேல ஒரு சின்ன டவுட் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், நீ அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம ஆயிருவ, ஷெண்டுவும் அதே நிலைமை தான், ஷெண்டுவால வந்து உன்னை ரொம்ப நாள் காப்பாத்த முடியும் நினைச்சிட்டு இருக்கியா, நான் உன்னை காப்பாத்துற மாதிரி ஷெண்டுவும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாத்த முடியும் நினைக்கிறியான்னு கேட்க நான் யாரையும் நம்பல, என்னதான் நம்புறேன், நான் உண்மையா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு யானியா சொல்லிட்டு இருக்கா. அப்படியா ஷெண்டு வீட்டை போய் இப்ப என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்க யானியா உடனே ஷெண்டுவோட அப்பாவும் நீங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஷெண்டுவோட அப்பா மேல கேஸ் வந்தப்போ நீங்க அப்பயும் முக்கியமான பொறுப்புல இருந்தீங்க, ஆனா எதுக்காக உங்க ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு குரல் கூட நீங்க எழுப்பவே இல்ல, இந்த கேஸ்ல உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்க. உன்னை என்ன சொல்ற, எவ்வளவு ஆதாரம் இல்லாம திமிரா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் கத்த ஆரம்பிக்கிறான். கரெக்டா நம்ம ஷெண்டு உள்ள வந்துட்டு எங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா வீட்டுக்கு வந்து என்ன பார்த்து கேளுங்க, ஒரு ஆம்பளையா இருந்துட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு இந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டு இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஷெண்டு அங்க இருந்து யானியா
யானியாவை கூட்டு போயிடுறான். யானியா வீட்டுக்கு கிளம்பும் போது அவங்க அம்மா அக்காங்கெல்லாம் வந்துடுறாங்க. அண்ணாவும் வந்துடுறான். யானியா நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க ஷெண்டு போய் அசிஸ்டன்டோட ஓரமா நினைக்கிறான். யானியா கிட்ட உங்க அப்பா கிடக்குறாரு, அதெல்லாம் நாங்க கண்டுக்கல, உனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சிருக்கோம், நீ வரேன்னு கேள்விப்பட்டு இதை சாப்பிடு, உன் புருஷனுக்கும் சேர்த்து நாங்க செஞ்சுட்டு இருக்கோம், இன்னும் சூடா இருக்கு, போய் வண்டியில போகும்போது சாப்பிட்டுக்கிட்டே போங்க. அதுவும் இல்லாம நான் கேள்விப்பட்டேன் லூஜன் ரொம்ப க்ளோஸா இருக்கான், நான் ராஜமாதா கூட, அவன் கூட ஏதாவது வம்பு வச்சுக்கிட்டேன்னா என்னைக்கா இருந்தாலும் உனக்கு இங்க ஒரு வீடு இருக்கு, நீயும் உன் புருஷனும் எப்ப வேணாலும் வந்து தங்கிக்கலாம்னு சொல்ல நம்ம யானியா ஷெண்டுவை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. சரிமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த சாப்பாடை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஷெண்டு வண்டியில ஏறிக்கிட்டு உன் குடும்பத்துக்கும் மேல ரொம்ப பாசம், என் அம்மா அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்களா, உன் குடும்பத்தை பார்க்கும்போது லேசா பொறாமையா கூட இருக்குன்னு சொல்ல, எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் சேர்த்துதான் அவங்க சமையல் பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தானே அப்படின்னு யானியா சொல்றா. யானியாவும் ஷெண்டுவும் கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம சூச்சு ஜியாங் நின்றுட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் என்னது லவ் பண்றீங்களா அப்படின்னு ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு யானியா கேட்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே சொல்றாங்க. அவங்க மட்டும் இல்ல நாங்களும் தான் அப்படின்னு யுன்ஜி இன்ஸ்பெக்டரோட கையை பிடிச்சிட்டு சொல்றா. என்னடா இது புது விஷயமா இருக்கு, சரி சரி எல்லாம் உள்ள வாங்க அப்படின்னு யானியா அவங்க வீட்டுக்குள்ள எல்லாரையும் கூட்டு போறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அவங்க நாட்டுல நியூ இயர் செலிப்ரேஷன் கலக்கலா நடந்துட்டு இருக்கு. யானியாவும் ஷெண்டுவும் வீட்டுல நியூ இயர் சாப்பாடு ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க பனி கொட்ட ஆரம்பிக்க யானியா வேகமா ஷெண்டுவோட வெளியே போயிட்டு ஜாலியா ஃபன் பண்ண ஆரம்பிக்கிறா. நாங்க சீஃப் மினிஸ்டர் கிட்ட ஓவரா பேசிட்டேன் பரவாயில்லையான்னு யானியா கேட்க, எத்தனை நாளைக்கு நீ அவங்களுக்கு அடிமையா இருக்க முடியும், என்னைக்காவது ஒரு நாள் சொல்லிதானே ஆகணும், சொன்னது கரெக்ட் தான், எல்லாரும் பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப சரி அப்படின்னு யானியா ஹாப்பியா இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம சூச்சு வெளியே ஜாலியா பனியில சுத்திட்டு இருக்க. அங்க ஜியாங் வந்துடுறான். உனக்கு கேக் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவளுக்கு வாயில ஊட்டி விட சூப்பரா இருக்கு அப்படின்னு சூச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் லூஜன் சைட்ல ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டே இருக்கான். அப்ப சூச்சுவும் ஜியாங்கும் சேர்ந்து பனிலேயே குட்டி குட்டியா பொம்மை செய்யறாங்க. செஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போக லூஜன் வேகமா வந்து சூச்சு செஞ்ச பொம்மையை மட்டும் கையில் எடுத்துட்டு எவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஜியாங் செஞ்ச பொம்மையை அப்படியே காலால மிதிச்சு நசுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கான். இங்க பார்த்தா நம்ம ராஜமாதா தனியா அரண்மனையில இருந்துட்டு எத்தனை நாளைக்கு நான் இன்னும் இருக்க போறேன்னு தெரியல, இவ்வளவு லோன்லியா நீங்க விட்டுட்டு நீங்க போயிட்டீங்களே அப்படின்னு பழைய ராஜாவோட ஓவியத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க வெளியே கரெக்டா நம்ம ஷுவானியும் இந்த மியூசிக் போடுவார்ல அவரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஷுவானியோட குரல் கேட்டு வேகமா ராஜமாதா கண்ணை தொடச்சுக்கிறாங்க. இல்ல ராஜமாதா எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சுது, மியூசிக் டைரக்டர் வேற ஒரு புது மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காராம், அதான் அவங்க கிட்ட போட்டு காட்டுறதுக்கு வந்தோன்னு ஷுவானி சொல்றா. எனக்கு தெரியும் நான் போர் அடிச்சு உட்காந்துட்டு இருப்பேன் தனியா அப்படின்னு எனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு நீங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு. சரி ஓகே சாப்பாடு ரெடி பண்ணுங்க, நம்மளாம் சேர்ந்து மியூசிக் கேட்கலாம் அப்படின்னு ராஜமாதாவும் ஜாலியா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த நேரம் பார்த்து இந்த லூஜன் கையில அந்த பனி பொம்மையை கையில வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கவன் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள சூடு ஏற அந்த பனி பொம்மை உருகிருது. இல்ல உருகாத, எனக்கு மட்டும் தான் சூச்சு, வேற யாருக்கும் கிடையாது. இந்த லூஜன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். பொம்மை கம்ப்ளீட்டா உருகிருது. நான் வேற யாருக்கும் சூச்சுவை கொடுக்க மாட்டேன், சூச்சு போனதுக்கு அப்புறம் நான் அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு லூஜன் பைத்தியம் மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். இங்க ராஜமாதா மியூசிக் கேட்டுக்கிட்டே அழகா நம்ம ஷுவானியோட சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து லூஜன் வந்திருக்காருன்னு சொல்ல இந்த நேரம் பார்த்து வந்திருக்கானே உள்ள வர விடுன்னு ராஜமாதா சொல்லிடுறாங்க. லூஜன் சொல்லிக்கிட்டு இருக்கான், ராஜமாதா இந்த ஷெண்டுவோட பொண்டாட்டி யானியா இருக்கால, பிரைம் மினிஸ்டர் அனுப்பிதான் அடியாலா தான் அங்க உள்ள போயிட்டு இருக்கா ஸ்பை வேலை பாக்குறதுக்கு, இப்பதான் தெரிஞ்சது, அதனால ஷெண்டுவை நம்ம அவ்வளவா நம்ப கூடாதுன்னு சொல்ல ஷுவானி பாக்குறா. இது எதுவும் உண்மையா இருக்கிற மாதிரி தெரியல ராஜமாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல ராஜமாதா முக்கியமான இன்னொரு விஷயத்தை மக்கள் பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பாட்டுல எப்படி வருது அப்படின்னா ஷுவானி மாதிரி ஆளுங்கெல்லாம் ராஜமாதா கூட இருந்து ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு வருதுன்னு சொல்ல ராஜமாதா டென்ஷன் ஆகுறாங்க. அதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா இன்னும் பிட்டு போட ஆரம்பிக்கிறான் லூஜின். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க மக்கள் அப்படின்னா அந்த பாட்டு பாடுறாங்கல்ல அந்த ராகம் புதுசா இப்ப உங்க மியூசிக் டைரக்டர் புது ஃபங்க்ஷனுக்காக கிரியேட் பண்ணிட்டு இருக்க அதே ராகமா, அந்த ராகத்துல மியூசிக் டைரக்டர் பாட்டு கிரியேட் பண்ணி கொடுத்தாரா இல்ல நக்கல் பண்ற மாதிரி அதே ராகத்தை இங்க வந்து பாடுறாரான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒருவேளை இது எல்லாமே யானியா வேலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல யானியாவோட அங்கிள் தானே அங்க உட்காந்து மியூசிக் போடுறாரு. அவர் வந்துட்டு இல்ல ராஜமாதா அப்படிலாம் இல்ல அப்படின்னு கத்துறாரு. எவ்வளவு தைரியம் தான் கோர்ட்டு விஷயத்துல நீ பேசுவன் ராஜமாதா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பேசி கண்டபடி இவன் ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்க ராஜமாதா கடுப்பாய் ஒரு கட்டத்துல ஏந்திரிச்சிடுறாங்க. இதை நான் சும்மா விட போறது கிடையாது அப்படின்னு ஷுவானியையும் தள்ளி விடுறாங்க. இத்தனை வருஷமாவும் எனக்கு உண்மையா இருக்கிறது யாருன்னு என்னால இப்ப வரைக்கும் நம்பவே முடியாது, இதை நான் சும்மா விட போறது கிடையாது அப்படின்னு இங்க இருக்கிற யானியாவோட மாமாவை பார்த்து இவரை கூட்டு போய் ஜெயில போடுங்க, என்ன நடக்க போகுதுன்னு விசாரிச்சுட்டு அப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம், அந்த மியூசிக்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரையும் கூட்டு போய் ஜெயில போடுங்க பாத்துக்கலாம். கரெக்டா அப்பன்னு பார்த்து இந்த பிரின்ஸும் அங்க ஓடி வந்துடுறான். இல்ல ராஜமாதா நான் எதுவும் பண்ணலன்னு சொல்ல பிரின்ஸையும் வீட்டு சிறையில வச்சிருங்க, எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு ராஜமாதா உத்தரவு போட்டுடுறா. லூஜன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த விஷயம் நம்ம யானியாக்கும் தெரிய வருது. ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் ரொம்ப ஆபத்துல இருக்கு பாத்துருங்க அப்படின்னு அங்கிருந்து ஷுவானி வேற மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா. இங்க நேரா யானியா அவங்க அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்க அதுக்குள்ள அவங்க அம்மா அவங்க அண்ணனை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஆனா பார்த்தா சும்மா ஜெயில தானே ராஜமாதா போட சொன்னாங்க, பயங்கரமா அடிச்சு உங்க மாமாவை அந்த அளவுக்கு கொடுமை
கொடுமைப்படுத்திருக்காங்க. ஏன்டா என் அண்ணனை போட்டு இப்படி கொடுமைப்படுத்திருக்கீங்க அப்படின்னு இங்க யான்யாவோட அம்மா கத்த ஆரம்பிக்க யான்யா நேரா அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுறா. அப்பா என்ன ஆச்சுன்னு கேட்க, உங்க மாமாவை பாக்குறதுக்கு வாங்கன்னு ஜெயிலுக்கு உங்க அம்மாவையும் கூட்டு போயிட்டாங்கம்மா, என்ன ஆக போதோ தெரியலன்னு சொல்ல, இப்ப யார்கிட்டயாவது போய் ஹெல்ப் கேட்கணும், நான் போய் கேட்கிறேன் அப்படின்னு யான்யா அங்கிருந்து கிளம்புறா. இங்க கரெக்டா சூச்சு அவளை வந்து பார்த்துட்டு நானும் போய் பேசி பாக்குறேன்டி அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்துட்டு இருக்கா. சூச்சு நடக்கும்போது யாரோ அவளை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கு. ஜியாங் நீ தானே அப்படின்னு திரும்பி பார்த்தா பின்னாடி லூஜன் நிக்கிறான். நீயா அப்படின்னு கேட்க, நாகவும் பயங்கரமா அப்செட் ஆயிட்ட போல, ஜியாங் 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 எல்லாமே உனக்கு அவன் தானா, என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சூச்சுவை கழுத்துல அடிச்சு மயக்க போட வச்சு லூஜன் அங்கிருந்து அவளை கடத்திட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம யான்யா நேரா பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு வந்து வாசல் நின்னு கத்த ஆரம்பிக்கிறா. பிரைம் மினிஸ்டர் வெளியே வராரு. என்னால எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்ல, எங்க அப்பா இத்தனை நாளா உங்களுக்கு தானே நன்றியோட வேலை பார்த்தாரு, இப்போ நீங்க கடைசி நேரத்துல கவுத்து விடுறீங்க, ஷெண்டுவோட அப்பாவை எப்படி கவுத்து விட்டீங்களோ அதே மாதிரிதான் இப்பயும் பண்றீங்க. யான்யா அங்கிருந்து கிளம்புறா. பிரைம் மினிஸ்டர் அங்க இருக்கிற மத்தவங்க கிட்ட, எனக்கு பிரின்ஸ் தான் முக்கியம், பிரின்ஸை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு அங்கிருந்து அமைதியா கிளம்பி போயிடுறாரு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜியாங் யான்யாவோட பாஸ் கிட்ட வந்துட்டு எங்க சூச்சுவை காணோம் அப்படின்னு தேடுறான். இங்க பாரு தெரியாது, நாடு நிறைய பிரச்சனையில போயிட்டு இருக்கு, கேபிட்டல் சிட்டில பார்த்து இரு அப்படின்னு பாஸ் சொல்றாரு. நான் போய் தேடுறேன் சூச்சுவை அப்படின்னு ஜியாங் மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறான். ஆனா சூச்சு லூஜனோட வீட்டுல மயக்கத்துல படுத்துட்டு இருக்கா. லூஜன் அவ முகத்தை தொட்டு பார்த்துட்டு பக்கத்துல முத்தம் கொடுக்குற மாதிரி வர, டக்குன்னு லூஜனை பார்த்துட்டு எந்திரிச்சிடுறா நம்ம சூச்சு. என்ன பண்ற தள்ளி போ அப்படின்னு. ஏமா என்னை பார்த்து பயப்படுற, இது உன் வீடு மாதிரி, இங்க சுத்தி பாரு எவ்வளவு கிஃப்ட்ஸ் வச்சுட்டு இருக்கேன். ஜியாங் உனக்கு கல்யாணத்துக்கு சீதனம் அம்சானா, உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததான், பொண்ணுங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, அதனால பொண்ணுங்க வாங்குற எல்லா ஐட்டத்தையும் இங்க நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாமே இருக்கிறதுலே காஸ்ட்லி ஐட்டம், எதை வேணா நீ வச்சுக்கலாம், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, எனக்கும் ஜியாங்குக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிருச்சு, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சூச்சு கேக்குறா. அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது, நம்ம 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம், நீ நோ சொன்னாலும் அது நடக்காது அப்படின்னு சூச்சுவை தள்ளி இவளுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் லூஜன். சூச்சு வேகமா அவனை கடிச்சு வச்சிடுறா. லூஜன் அப்பையும் சிரிச்சுட்டே இவளுக்கு மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்க நம்ம சூச்சு அழ ஆரம்பிச்சிடுறா. இவ அழுறத பார்த்துட்டு லூஜனுக்கு லைட்டா மனசு சரியில்லாம போயிருது. இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது எனக்கு கல்யாணத்தை சம்மதிப்ப, அப்ப வர அப்படின்னு லூஜன் வெளியே போயிடுறான். இந்த நேரம் பார்த்து யான்யா லூஜனோட வீட்டு வாசல தான் நிக்கிறா. எங்க குடும்பத்தை எதுக்காக மாட்டி விட ட்ரை பண்ற அப்படின்னு யான்யா கேட்க, நான் எதுவும் பண்ணல, வேணா என் கூட வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லு, வேணா உன் குடும்பத்தை முடிஞ்சா காப்பாத்தி பாக்குறேன் அப்படின்னு இங்க யூஜன் சொல்றான். அதெல்லாம் முடியாதுன்னு நம்ம யான்யா சொல்ல சூச்சு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். யான்யாவும் அங்க இருந்து அவ பாட்டுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு அமைதியா கிளம்பி போயிடுறா. வேகமா ஷெண்டு கிட்ட வந்து யான்யா நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு, என்னால ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல, கரெக்டா ஏதாவது நடக்கும், வெயிட் பண்ணி சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருப்போம் அப்படின்னு ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க சூச்சுவை பாக்குறதுக்கு அடுத்த நாள் லூஜன் வந்துட்டு, பாத்தல்ல நான் என்ன மாதிரி அழகா ட்ரெஸ் பண்ணி தச்சிட்டு வந்து கொண்டு வந்திருக்கேன் பாத்தியா அப்படின்னு காட்ட, சூச்சு திரும்பி பாக்குறா. ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டு, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போதுமா, கல்யாணத்துக்காக ட்ரெஸ் கொண்டு வந்துட்டு இருக்கேன், பார்க்க பிரமாதமா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, சூச்சு மனசுக்குள்ள இது ராஜாவா இருக்கிறவங்க போடுறது, இதை இவன் கொண்டு வந்திருக்கானேன்னு யோசிச்சுட்டு, உன்னை நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. அப்பன்னு பார்த்து லூஜன் அவளை கட்டி பிடிச்சிட்டு, நீ என்னை விட்டு எங்கேயுமே போக முடியாதுன்னு சொல்ல, லூஜனை மறுபடியும் சூச்சு தள்ளி விட்டுட்டு இருக்கா. இங்க யான்யா வேகமா அவங்க அம்மா வெளியே வந்துட்டு இருக்காங்கன்னு தேடி வந்துட்டு இருக்க. அங்க கரெக்டா அவங்க அம்மா வந்துடுறாங்க. யான்யா மாமாவை வெளியே கூட்டு வராங்களாம் விசாரணைக்கு. விசாரிச்சா ராஜமாதா விட்டுறதானே சொல்லுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அவங்க மாமா அவங்க கூட்டு வராங்க லூஜனோட தலைமையில. அவங்க மாமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. லூஜன் ஆளுங்க கிட்ட நம்ம ஷெண்டுவோட ஆளுங்க சண்டை போடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்போ வேகமா அவங்க மாமா கீழே விழுந்துட்டு யான்யாவை கூப்பிட்டு, இதை ராஜமாதாட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துற புரியுதா அப்படின்னு சொல்றாரு. சரி மாமா, நீங்க ஏன் கொஞ்சமாவது பொறுமையா இருங்க, ராஜமாதா உங்களுக்கு எந்த ஆபத்தும் நடக்க விட மாட்டாங்கன்னு சொல்ல, நீ உன்னை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா எந்திரிச்சு வேகமா அங்கிருந்து கையில வாழை புடுங்கி அவர் கழுத்தை அவரே அறுத்துட்டு இறந்து போயிடுறாரு அந்த இடத்துலயே. அவ்வளவுதான், யான்யாவோட அம்மா அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. யான்யாவோட கையில இருக்கிற அந்த கடைசி லெட்டரை புடுங்கிறதுக்காக லூஜன் பக்கத்துல வந்துட்டு இருக்க. எல்லாரும் முன்னாடியும் ராஜமாதாக்கு கொடுத்த லெட்டரை புடுங்க போறியா அப்படின்னு யான்யா கத்துறா. லூஜன் பாக்குறான், பெரிய கூட்டம் இருக்கு, நாங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க நம்ம ஷெண்டு லூஜன் 2 பேரும் அரண்மனைக்கு வந்துடுறாங்க. நடந்த விஷயத்த சொல்ல ராஜமாதா கத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் அவனை கொல்ல சொல்லி யார்கிட்ட சொன்னேன், யாருக்கு தைரியம் வந்து அவனை கொன்னீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, இல்லங்க அவர் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு கூச்சமே இல்லாம லூஜன் போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஷெண்டு பாக்குறான், இல்லங்க வலுக்கட்டாயமா இவர் தான் கொடுமைப்படுத்தி கொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை கூட உங்களுக்காக கொடுத்தாருன்னு சொல்ல, அந்த லெட்டரை பார்த்துட்டு ராஜமாதாக்கு இன்னும் கோவம் வருது, அழுக வருது. லூஜன், உன்னை நம்பி நான் விட்டதுக்கு நீ என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க, இப்படி பவருக்காக ஆசைப்பட்டு ஒரு நல்ல மனுஷனை கொன்னுட்டியா அப்படின்னு கேட்க, உடனே நம்ம ஷெண்டு பார்த்துட்டு, இப்பயாவது யான்யாவோட குடும்ப பொறுப்பை என்கிட்ட கொடுங்க, இல்லைன்னா ஒட்டுமொத்த யான்யா குடும்பத்தை இவன் அழிக்காம விட மாட்டான்னு சொல்ல, இவ்வளவு பிரச்சனை நடக்குது, நான் மனசு வருத்தத்துல இருக்கேன், அப்ப கூட பதவிக்காக தானே 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராஜமாதா கேக்குறாங்க. ஷெண்டுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா ராஜமாதா யான்யாவோட குடும்பத்தை முழுசா ஹேண்டில் பண்ற பொறுப்பை உன்கிட்டயே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அமைதியா போயிடுறாங்க. ஷெண்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க மறுபடியும்
ராஜமாதாவை பாக்குறதுக்கு ஷெண்டு வந்துடுறான். ராஜமாதா அவங்க கிட்ட பேசணும்னு சொல்ல, இந்த நேரத்துல என்ன டிஸ்டர்ப் பண்ணிருக்க, அந்த மியூசிக் போடுறவர் போட்ட அத்தனை பாட்டையும் நான் கேட்டுட்டு இருக்கேன், ஒவ்வொன்னா எடுத்து படிச்சுட்டு இருக்கேன், எனக்காகவே கிரியேட் பண்ணது, அப்பதான் எத்தனை வருஷமா அவன் என் கூட இருக்கான்னு தெரியுதுன்னு பிளாஷ்பேக்கு போயிடுறாங்க. ராஜமாதா ராணியா இருக்கும் போது ராஜா கூட உட்காந்து ஜாலியா பேசிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்பையில இருந்தே சின்ன வயசா இருக்கிற அந்த மியூசிக் டைரக்டர் தான் மியூசிக் போட்டுட்டு இருக்காரு. அப்போ ராணி ராஜாவை பார்த்து, இந்த தடவை மட்டும் நான் கேம்ல ஜெயிச்சுட்டா என்ன மகாராணி ஆக்குவீங்களான்னு கேட்க, கண்டிப்பா அப்படின்னு ராஜாவும் சொல்லிட்டு இருக்காரு. மியூசிக் வேற ரொம்ப இதமா இருக்கதால ராணி என்ன கேட்டாலும் ராஜா ஒத்துக்கிறாரு. அதுல கேம்ல இவ ஜெயிச்சுட்றா. அதுக்கப்புறம் தான் இவளை வந்துட்டு ராணி ஆக்குறாங்க, மகாராணி. அதனாலதான் ராஜமாதாவா இவங்க ஆயிருக்க முடியுது. அப்படி மியூசிக் எல்லா இடத்துலயும் நல்லதா இருந்ததால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறதா ராஜமாதா கண்டிப்பா பிலீவ் பண்றாங்க. அடுத்தவங்க முழுசா மகாராணியா பதவி ஏத்துக்கிட்டப்ப கூட இதே மியூசிக் டைரக்டர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. நம்ம ராணி மேல ஒரு பெரிய காதலே இந்த மியூசிக் டைரக்டருக்கு இருந்திருக்கும் போல. எப்பவுமே கண்ணு அவங்கள விட்டு வெளியே வந்ததே இல்ல. அப்புறம் ராஜா இறந்து போய் இவங்க ராஜமாதாவாயி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கும் போதெல்லாம் கூட இந்த மியூசிக் டைரக்டர் ராஜமாதாக்கு கொஞ்சமா வீக்னஸ் இருக்குன்னு தெரிஞ்சா கூட மியூசிக் போட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த அளவுக்கு பாசம் இருக்கு. அதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ராஜமாதா, நான் வந்துட்டு இத்தனை நாளா பேசவே மாட்டான் அதிகமா, அதனால அங்க ஒரு ஆள் இருக்கிறதே மறந்துட்டேன். எனக்கு எப்பெல்லாம் சோகம் வருதோ அங்க இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் தானாவே மியூசிக் போட ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி என் மனசுல பதிய வச்சுட்டான். ஆனா இதுக்கும் மேல அது ஓடவே ஓடாதுல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஜோசியக்காரன் ஒரு தடவை என்கிட்ட சொன்னான், நான் ரொம்ப பெரிய அறிவாளி, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எரிச்சிருவேன், ஆனா கடைசி வரை எனக்கு தனிமை மட்டும் தான் மிஞ்சும் அப்படின்னு. ஆனா அவன் சொன்னது உண்மைதான் எனக்கு இப்போ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு ஷெண்டு, நீ என்கிட்ட ஒரு பதிலை எதிர்பார்க்கறல, இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியா போச்சுன்னா அந்த பதிலை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு இங்க ராஜமாதா சொல்லிடுறாங்க. ஷெண்டுவும் வீட்டுக்கு வரான். யானியா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் உன் மாமா இறந்து போனதால நீ சோகத்துல இருப்பேன்னு ஷெண்டு சொல்ல, இல்ல சோகத்துல இருந்தா இறந்து போனவர் திரும்ப வரவா போறாரு, இந்த கேஸை நான் முடிக்கணும், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு யானியா சொல்லிக்கிட்டு இருக்கா. லூஜினா விட மாட்டேன் அப்படின்னு. இங்க ஜியாங் அவனோட ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு கத்தி ஒண்ணு மேல பண்ற மாதிரி இருக்கு. அதுல ஏதோ சீட் இருக்கு. எடுத்து பார்த்தா லூஜனோட வீடுன்னு மட்டும் எழுதி இருக்கு. ஜியாங்குக்கு புரிஞ்சிருது. அன்னைக்கு நைட்டு லூஜனோட வீட்டுக்குள்ள பூந்துடுறான். இங்க உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க சூச்சுக்கு யாரோ வெளியே இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ஆனா கதவு வெளியே லாக் ஆயிருக்கதால எதுவும் பண்ண முடியல. ஸ்டூல போட்டு மேல ஏறி என்ன சத்தம் கேக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்பன்னு பார்த்து ஜியாங் அங்க நல்லா வசமா மாட்டிக்கிறான் லூஜனோட ஆளுங்க கிட்ட. இப்போ உன கொல்ல போறேன் லூஜன் பக்கத்துல வரும்போது யாரோ ஒருத்தங்க மேல இருந்து அடிச்சு நம்ம ஜியாங்க காப்பாத்துறாங்க. வேகமா ஜியாங் மேல நிமிந்து பார்த்தா அங்க நம்ம ஷூ இன்ஸ்பெக்டர் நின்னுட்டு இருக்காரு. இன்னொரு போலீஸை நான் சாவறதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நான் இங்க இருந்து இப்ப கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஷூ இன்ஸ்பெக்டர் கிளம்ப, லூஜன் வேகமா மறுபடியும் அரண்மனைக்குள்ள போயிட்டு சூச்சு இருக்கிற இடத்த பாக்குறான். சூச்சு இருக்கிற இடம் காலியா இருக்கு. சூச்சு என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு அழ ஆரம்பிக்கும் போது அங்க சென்ஹாவ் மாதிரியே ஒரு தீர்ப்பாளே அவ அங்க வந்துடுறா. எனக்கு இருந்த ஒரே குடும்பம் சூச்சு தான், என்னை விட்டுட்டு போயிட்டா நீ அழுதுட்டு இருக்க, நானும் உன் குடும்பம் தானே, உன் அக்கா மாதிரி தானே அப்படின்னு நம்ம பக்கத்துல வர, இந்த பக்கம் தள்ளி போடி அப்படின்னு அவளை தள்ளி விட்டுட்டு லூஜன் அங்க இருந்து போயிடுறான். உடனே இந்த லேடி யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. இவதான் வேகமா உள்ள வந்து நம்ம சூச்சுவை காப்பாத்தி கொண்டு போய் ஷூ இன்ஸ்பெக்டர்ட்ட விட்டதே. ஷூ இன்ஸ்பெக்டரும் ஜியாங்கும் வேகமா கிளம்பி வந்து நம்ம சூச்சு இருக்கிற இடத்துக்கு வர, சூச்சு அங்கிருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்றா. ஜியாங் அவளை கட்டி பிடிச்சிட்டு நான் தான் வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சூச்சு அவனை பார்த்துட்டு இவ்வளவு நேரம் எங்க போன, ஏன் இவ்வளவு லேட்டா வந்த அப்படின்னு அவனை அடி நடிச்சு கதறியால ஆரம்பிக்கிறா. ஜியாங் அவளை கட்டி பிடிச்சிட்டு சாரி லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சமாளிச்சுட்டு நேரா யானியா வீட்டு கூட்டு போயிடுறான். யானியா என்னடி ஆச்சு, என்ன பழி வாங்கிறதுக்கு தான் ஒருவேளை உனக்கு கடத்திட்டானோன்னு சொல்ல, இல்ல எனக்கும் உனக்கும் கதை இருக்கு, ஒரு மாஸ்க் போட்டு ஃப்ரெண்டு நான் சொன்னேன்ல, உங்ககிட்ட நான் சொல்லாம மறைச்சிட்டேன், அது வேற யாரும் இல்ல லூஜன் தான் அப்படின்னு சொல்ல யானியா பாக்குறா. சரி ஒன்னும் இல்ல அப்படின்னு. அவன் ஒரு ட்ரெஸ் வச்சிருந்தாண்டி, ராஜாவாகும் போது போட்டுப்பாங்கல்ல அதே மாதிரி ட்ரெஸ், ஆனா நம்ம நாட்டுக்காரங்க ராஜா போடுவாங்கல்ல அந்த மாதிரி டிராகன் இல்ல, அதுல வேற ஏதோ சிம்பிள் இருந்தது, பக்கத்து நாட்டு ராஜா போடுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்ல, அவன் ஏற்கனவே பக்கத்து நாட்டு கூட கூட்டணி போடுறான், நமக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னு ஷெண்டு சொல்றான். நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அங்க வந்து ஷூ இன்ஸ்பெக்டர் கிளம்பி போக ஷெண்டு பின்னாடியே வந்துடுறான். நீ போகாத நான் போறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல சரிப்பட்டு வராது, ரெண்டு பேருமே சேர்ந்து விசாரிச்சாதான் வரும்னு ஷூ இன்ஸ்பெக்டர் சொல்ல, அதுவும் கரெக்ட் தான், வேற வழியில போய் விசாரிக்கலாம், ஆனா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யுன்சியை நீ பாத்துக்கணும் அப்படின்னு ஷூ இன்ஸ்பெக்டர் சொல்ல, என் உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யானியாவை நீ பாத்துக்கோ அப்படின்னு ஷெண்டு சொல்றான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ராஜமாதா அந்த மியூசிக் டைரக்டர் இறந்து போயிட்டாரேன்னு வருத்தத்திலே இருந்திருந்து அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு. மயங்க ஆரம்பிக்கிறாங்க. ஷூவாணி நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு கூட்டு போயிட்டு நேரா அரண்மனைக்கு வந்து, ராஜமாதாவால இன்னைக்கு வர முடியாது, இன்னைக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்க வேண்டிய நாள், ராஜமாதாக்கு அடுத்த பொறுப்புல இருக்கிற லூஜன் அந்த பொறுப்பு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு உள்ள ஷூவாணி போயிடுறா. உடனே லூஜனும் அந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குற வேலையை பாக்குறான். எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பிரின்சஸ் நேரா அந்த மூத்த பிரின்சஸ் இருப்பாங்கல்ல கோவில்ல, அவங்க கிட்ட வந்து அத்தனை எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், ராஜமாதாக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு, லூஜனுக்கு எல்லா பொறுப்பும் போயிட்டு இருக்கு, இது இப்படியே போக கூடாது அத்தை, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு அவங்க அத்தை பார்த்து கேட்டுட்டு இருக்கா. அத்தோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஒரு அதிகாரி லூஜனோட அட்டகாசம் ஓவர் ஆயிட்டு இருக்கு, என்ன சார் பண்றதுன்னு அவரோட பாஸ் கிட்ட வந்து கேட்டா, அப்பதான் தெரியுது பாஸே இறந்து கிடக்குறாரு அப்படின்னு. யாரெல்லாம் லூஜனை அப்போஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து
கொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே லூஜனுக்கு அப்போஸ் பண்ற அத்தனை பேரும் ஒவ்வொருத்தங்களா காலி ஆயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ராஜமாதாக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு. ராஜமாதா தூக்கத்துல கனவு கொடூரமா கண்டுட்டு எந்திரிச்சு வேகமா அவங்க ஹஸ்பண்டோட ஓவியத்துக்கிட்ட போறாங்க. என்ன ஏங்க நீங்க இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? இங்க இருக்கிற எல்லாருமே நினைக்கிற மாதிரி நான் பதவிக்கு ஆசைப்படுறேன் நீங்களும் என்ன பார்த்து நினைச்சிட்டீங்களா? அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்களா? ஒட்டு மொத்தமா எல்லாமே ஸ்பாயில் ஆகி கிடக்கு. ராஜா ரொம்ப சின்ன பையனா இருக்காரு. அவர் அடுத்து வளர்ந்து வர வரைய நான் பாத்துக்கணுங்கிறதுக்காக என் உயிரை கையில பிடிச்சிட்டு ஒட்டுமொத்த நாட்டையும் நானே பார்த்துட்டு இருக்கேன். என்னால இதுக்கு மேல கஷ்டத்தை தாங்க முடியல அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்து நாடு வேற படையெடுத்து வரதுக்கு ரெடியா இருக்காங்க. நான் என்ன பண்ண போறேனோ புலம்ப கரெக்டா சிவானி எங்க வந்துடுறா. ராஜமாதா மேல கோட் போட்டுக்கோங்க, நாடு ரொம்ப அமைதி இல்லாம இருக்கு. இப்பதான் நீங்க இன்னும் உடம்ப நல்லா பாத்துக்கணும். ஏற்கனவே வந்துட்டு எல்லா பிரச்சனையுமே இப்ப லூஜன் கையில எடுத்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு இருக்குன்னு சொல்ல ராஜகுரு இறந்ததுக்கு அப்புறமா எல்லாமே மாறி போயிருச்சு. இதுக்கு மேல என்னால சரி பண்ண முடியுங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லாம போயிடுச்சுன்னு ராஜமாதா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்குள்ள எல்லாமே கைமீறி போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கிற கடையெல்லாம் கூட மூட சொல்ல குட்டி ஒரு இடத்துல கடையில வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த ஓனர் வந்து அறிவில கடையை இப்பவே மூடு அப்படின்னு திட்டுறாரு. உடனே குட்டியும் போய் மூடிட்டு இருக்கான். ஊருக்குள்ள இப்படி நடக்கிறதுலாம் பக்கத்து ஊர்ல இருந்து நிறைய பேர் டிராவல் பண்ணி வந்திருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் அதெல்லாம் நோட் பண்ணிட்டே இருக்காங்க. இங்க நேரா நம்ம ஷெண்டு அசிஸ்டன்ட் கூட அவன் வேலைக்கு போறதுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்க லூஜின் அங்க வந்துடுறான். இங்க பாரு, ராஜமாதா ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. நீ தான் அவங்களுக்கு ஏதோ மருந்து கொடுத்துதான் உடம்பு முடியாம போயிடுச்சுன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால நான் இப்ப சொல்றேன், ஒழுங்கு மரியாதையா நான் அரெஸ்ட் பண்ண போறேன், என் கூட வந்து சேர்ந்துருன்னு சொல்ல ஷெண்டு லூஜனை பாக்குறான். எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே நீ வந்து அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கறதுக்கு வந்திருப்ப, என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறியா? உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்க லூஜன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஆதாரமா? அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு. உடனே ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் லூஜனோட ஆளை பிடிச்சி கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்க லூஜன் சொல்லிக்கிட்டு இருக்கான், என்ன நீ கொண்டுட்டு அது வேணா என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. என் ஒரு ஆளை நீ கொண்டனா ஷெண்டு உன்னோட அத்தனை ஆளுங்களையும் நான் கொண்டுடுவேன். ராஜமாதாவோட பர்சனல் அசிஸ்டன்ஸே இப்ப ஏன் கூட தான் இருக்காங்கன்னு சொல்ல நம்ம ஷெண்டுவே பாக்குறான். எல்லாரையும் கைக்குள்ள போட்டு வச்சிட்டு இருக்கான் லூஜன்னு ஷெண்டுக்கே தெரியுது. நம்ம ஆளுங்கெல்லாம் தேவையில்லாம இறந்துடக்கூடாது அப்படின்னு என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம ஷெண்டுவை அரெஸ்ட் பண்ணி லூஜன் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். இங்க ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க யானியாவோட பாஸ் கிட்ட இந்த விஷயம் தெரியுது. ஷெண்டுவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்களாம். அடுத்து பொண்டாட்டிங்கிறதால யானியாவை தேடிதான் வருவாங்கன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, என்கிட்ட வேலை பார்க்குற பிள்ளைய எப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க நானும் பாக்குறேன். ஷெண்டுக்கு அவ ஒய்ஃப் மட்டும் இல்ல, இந்த ஆபீஸ்ல ஆபீசர் அவ, நான் பாத்துக்கிறமா நீ கவலைப்படாதுன்னு சொல்ல யானியா பயந்து போயிட்டு நின்னுட்டு இருக்கா. அந்த ஆபீசர் கையில அவரோட பேட்சை எடுத்து வச்சு முடிஞ்சா அரெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு அங்க லூஜனோட ஆளுங்க வரதுக்கு முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கா. திடீர்னு யாரோ கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா யானியாவோட அண்ணாவும் நம்ம ஷெண்டு வீட்டு மேனேஜர் இருப்பார்ல அவர் தான் வந்திருக்காங்க. யானியாவோட அண்ணா, இங்க பாரு வீட்டுக்கு வந்துரு, அப்பா உன்னை பாத்துக்குவாரு, நாங்க உன்னை பாத்துக்கிறோம்னு சொல்ல இல்லனா நான் என் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு நம்ம யானியா மேனேஜரோட கிளம்பி போயிட்டு இருக்கா. எல்லாருக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நம்ம ஷெண்டுவையே எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி பயங்கரமா ரத்தமா ஊத்தி கிடக்கு. அந்த நிலைமையில வச்சிட்டு இருக்காங்க. லூஜன் உள்ள வரான். என்னப்பா உன்னை எப்பவுமே கெத்தா பார்த்து பழகிடுச்சு, இப்படி பார்க்கும் போது முகம் என் மனசுல நிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு பேசிட்டு இருக்க ஷெண்டு பார்த்துட்டு இருக்கான். இன்னும் இதுக்கு மேல என்னதான் நீ பண்ணலான்னு இருந்துட்டு இருக்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்னும் பண்ணக்கூடாதுன்னு தான் எனக்கும் தோணுது. ஏன்னா பாவம் உன் அப்பாவே இதே மாதிரி தானே ராஜமாதா ஏமாத்தி கொண்டுட்டாங்கன்னு சொல்ல என் அப்பாவை ராஜமாதா ஏமாத்தினாங்கிறதுக்கான என்ன ஆதாரம் உன்கிட்ட இருக்கு அப்படின்னு ஷெண்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆதாரமா? இதுவே தெரிய வேணாமா உனக்கு? எல்லாரையும் கொன்னாங்க, இன்னொருத்தருக்கு பேசுறதுக்கு சான்ஸ் கூட கொடுக்கல. இதுல இருந்து கூடவா உனக்கு புரியல? ராஜமாதா எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்காங்கிறது இன்னும் அவங்களை நம்பிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல ஷெண்டு கத்த ஆரம்பிக்கிறான். இப்ப லூஜின் நெஞ்ச ஓபன் பண்ணி காட்டுறான். அதுல ஒரு பெரிய டாட்டூ போட்டிருக்கான். பார்த்தல, அந்த ஹோச்சனோட பிரிவோட தலைவனே நான் தான், ஹோ பிரிவோட தலைவனே நான் தான், என் கூட ஒழுங்கா வந்து சேர்ந்துரு, உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு கத்த ஆரம்பிக்க ஷெண்டு ஷாக் ஆயிட்டு கத்திட்டே பார்த்துட்டு இருக்கான். இங்க யானியா வேகமா வந்து ஷெண்டுவை காப்பாத்துறதுக்கு ஒரு பெட்டிஷன் ஒன்று எழுதுறா ராஜமாதாட்ட போய் பேசுறதுக்காக. நேரா அதை எடுத்துட்டு வெளியே கிளம்ப மேனேஜர் சொல்றாரு, இல்லம்மா லூஜனோட ஆட்டம் அதிகமாயிட்டு இருக்கு, உங்களால பத்திரமா போக முடியுமான்னு தெரியலன்னு சொல்ல நீங்க கதவை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யானியா அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கா. அப்போ யானியா போற வழியை பாதுகாக்கிறதுக்காக நம்ம ஷூ இன்ஸ்பெக்டர் யூச்சி ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு யானியா சொல்லிட்டு அந்த லூஜனோட ஆளுங்களெல்லாம் நம்ம ஷூ இன்ஸ்பெக்டர் அடிச்சு போட யானியா நேரா அரண்மனைக்கு போயிட்டு இருக்கா. அரண்மனை வாசல்ல உட்காந்துட்டு நான் யானியா வந்துட்டு இருக்கேன், எப்படியாவது ராஜமாதா என்ன வந்து பாருங்க, லூஜனோட அட்டகாசம் அதிகமாயிட்டே போகுது, இதை கொஞ்சமாவது பொறுத்து பாருங்க, ஷெண்டு உங்கள்கிட்ட எவ்வளவு நல்லபடியா நடந்திருக்காரு, நாட்டுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு கத்த ஆரம்பிக்க சிவானி எங்க வரா. ராஜமாதா யாரையும் பார்க்க மாட்டாங்க, இதுக்கு மேல வெயிட் பண்ணாம இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல யானியா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவ கத்திட்டே இருக்கா. இப்படி யானியாவை ஒரு வழியா பாதுகாப்பா அரண்மனையை விட்டு ஷூ இன்ஸ்பெக்டர் யுன்சி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். மேடம் எப்ப இவ்வளவு பெரிய ஹீரோயின் ஆனீங்க அப்படின்னு கேட்க ஹீரோவோட பொண்டாட்டி ஹீரோயினா தானே இருக்கணும் அப்படின்னு அங்க யுன்சி சொல்லிட்டு இருக்கா. சரி மேடம், இன்னும் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கல, எல்லா பரிசு பொருளையும் ரெடி பண்ணிட்டேன், இந்த பிரச்சனை முடிஞ்சது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வேகமா அங்க நம்ம ஷூ இன்ஸ்பெக்டர் சொல்ல
யுன்ஜி கத்திக்கிட்டே அவனுக்கு முத்தம் கொடுக்குறா. உடனே ஒரு மாதிரி சோகமா ஷூ இன்ஸ்பெக்டர் அவளையே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஏதோ தகவல் வர மாதிரி இருக்கு, யாருக்கோ நம்ம ஹெல்ப் தேவைப்படுது போல அப்படின்னு இவங்க 2 பேரும் ஓட ஆரம்பிக்க ஒரு தனியான இடத்துக்கு தான் நம்ம ஷூ இன்ஸ்பெக்டரை யுன்ஜியையும் கூப்பிட்டுருக்காங்க. பார்த்தாங்க ரகசிய தாக்குதல் நடக்க ஆரம்பிக்குது. ஷூ இன்ஸ்பெக்டர் யுன்ஜி 2 பேருமே ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க ஷூ இன்ஸ்பெக்டர் யுன்ஜியை பாக்குறான். யுன்ஜி நீ வெளியே போயிடு, இங்க பாறைக்கு பின்னாடி நம்ம ஆளுங்க நின்னுட்டு இருக்காங்க, அவங்கள நீ சீக்கிரமா கூட்டு வா அப்படின்னு சொல்ல யுன்ஜி உடனே நான் போய் ஓடி கூட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. ஷூ இன்ஸ்பெக்டர் அங்க சண்டை போட ஆரம்பிக்கிறான். பாதி ஓடினதுக்கு அப்புறம் தான் யுன்ஜிக்கு தெரியுது யாருமே நம்மளை காப்பாத்துறதுக்கு இல்ல, என்ன காப்பாத்துறதுக்காக தான் ஷூ என்ன அமிச்சிருக்கான் அப்படின்னு மறுபடியும் உள்ள போக அங்க ஷூ இன்ஸ்பெக்டரை இவன் கண்ணு முன்னாடியே கொண்டுகிட்டு இருக்காங்க. அங்க வேகமா போயிட்டு கத்திக்கிட்டு யுன்ஜி நம்ம ஷூ இன்ஸ்பெக்டர் முன்னாடி உட்காந்துட்டு என்ன நடக்குது இங்க, ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்ல சாரிமா என்னால உன்னை கல்யாணம் பண்ண முடியாம போயிருச்சு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுன்ஜி கண்ணு முன்னாடியே உயிர் போயிருது ஷூ இன்ஸ்பெக்டருக்கு. யுன்ஜி அப்படியே ஷூ இன்ஸ்பெக்டரை கட்டி பிடிச்சிட்டு இருக்க மத்த ஆளுங்க இவன் மேலேயே அம்ப விட்டுறாங்க. 2 பேருமா இதே இடத்துலயே சேர்ந்து இறந்து போயிடுறாங்க. இங்க லூஜின் பார்த்துட்டு இருக்கான். எல்லா பிரச்சனை கொடுத்த ஆளுங்களையும் தீத்தாச்சு, இந்த ஷூ இன்ஸ்பெக்டர் தான் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான், அவனையும் காலி பண்ணியாச்சு. மினிஸ்டர்ஸ்ல கொஞ்சம் பேர் ஓவரா பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களையும் தீத்து கட்டியாச்சு. இப்போ ஒரே ஒரு ஆளை நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெண்டுவை நேரா நான் சொல்ற இடத்துக்கு கூட்டு வாங்க அப்படின்னு லூஜின் சொல்லிடுறான். ஷெண்டு அங்க வந்து நின்னுட்டு இருக்கான். லூஜின் பக்கத்துல வந்து நிக்க இந்த நேரத்துல இங்க எதுக்கு என்ன கூட்டு வந்த அப்படின்னு ஷெண்டு கேட்க ஒரு அழகான காட்சியை பார்க்கதான். இதை பார்த்துட்டு அப்படின்னு அரண்மனையோட காம்பவுண்ட் மேல ஏறி நின்று 2 பேரும் பாக்குறாங்க. அப்போ நம்ம யானியா ராஜமாதாட்ட ஒரு நாள் முழுக்க பேசியும் ராஜமாதா பார்க்கலங்கிறதால நடந்து போயிட்டு இருக்கா. ஒரு நாள் ஃபுல்லா முட்டி போட்டிருந்தா, அதுவும் கொட்டுற பணியில போட்டிருந்தாங்கிறதால அவளால நடக்கவே முடியல. கீழே விழுந்து விழுந்து நடந்து போயிட்டு இருக்க ஷெண்டு இதை பாக்குறான். அவனுக்கு அப்படியே இதயமே வலிக்கிற மாதிரி இருக்கு. அவ போனதுக்கு அப்புறமா வேகமா லூஜினை பார்த்து இதை பார்க்கதான் என்ன கூட்டு வந்தியா அப்படின்னு கேட்க ஆமா பார்த்தல, உன் மேல எவ்வளவு பாசம் உன் பொண்டாட்டிக்கிட்டு, இதுக்காக இவ்வளவு தூரம் வரைய வந்துட்டு இருக்கா, கடைசி மூச்சிருக்க வரைய உனக்காக சண்டை போடுவா போல. ஆனா உன்னோட நிலைமை இப்படியே முறைச்சுக்கிட்டே இருந்தனா என்ன ஆகுறது, உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே அவ்வளவுதான் காணாம போயிருவாங்க. உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குல்ல, உங்க யானியாவோட அக்காவை காப்பாத்துறதுக்கு மருந்து நான் கொடுத்தப்போ உன்ட்டு நான் ப்ராமிஸ் வாங்கினேன், எந்த நிலைமையா இருந்தாலும் எனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இந்த நிலைமையில நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணும், நீ கொடுத்த வாக்க மீற மாட்டேன்னு நினைக்கிறேன், என் கூட சேர்றியா அப்படின்னு சொல்ல ஷெண்டு பாக்குறான். நான் உன் கூட சேர்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். எனக்கு தெரியும் நீ கொடுத்த வாக்க மீற மாட்டேன்னு லூஜின் சிரிச்சிட்டு இருக்கான். இங்க பார்த்தா நம்ம யானியா மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறா. மேனேஜர் உள்ள வந்துட்டு என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டு அங்க பாருங்கன்னு சொல்ல முன்னாடி ஷெண்டு நிக்கிறான். யானியா வேகமா ஓடுறா. யானியா ஷெண்டுவை கட்டி பிடிச்சிட்டு எப்படி நீ வந்த, உன்னை எப்படி லூஜன் ரிலீஸ் பண்ணி விட்டான் அப்படின்னு கேட்க ஷெண்டு பார்த்துட்டு யானியா எங்க பாரு உன்ட்டு ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்துட்டு இருக்கேன், நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல யானியா ஷாக் ஆயிட்டு பார்த்துட்டு இருக்கா. லூசு, என் பாதுகாப்பை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாத, எவ்வளவு பேர் நமக்கு இருக்காங்க, நம்மள பாத்துக்குவாங்க, அதுவும் இல்லாம நீ எனக்கு சப்போர்ட் பண்ணும் பாதுகாக்கணும் தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல, என்ன பாத்துக்க எனக்கே தெரியும், என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நம்ம நல்லதை மட்டுமே நினைக்கலாம் ஓகேவா அப்படின்னு யானியா சொல்ல இல்லைன்னு ஷெண்டு பார்த்துட்டு உன்னோட செக்யூரிட்டிக்காகலாம் இல்ல, ஆனா நீ ரொம்ப சீன் போடுற, உன்னோட பெரிய பெரிய பவருக்கு ஆசைப்பட்டு நீ ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டு எனக்கு ஏதோ நிறைய நீ பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கு. ஒரு பொண்டாட்டினா வீட்டுல இருந்து அமைதியா எனக்கு சமைச்சு போட்டுருந்தா கரெக்டா இருக்கும், உன்ன மாதிரி ஷோ ஆஃப் பண்ற ஆள் எனக்கு தேவையில்லை, நீ எனக்கு நல்ல பார்ட்னர் இல்லை அப்படின்னு சொல்ல நீ இந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு யானியா பார்த்துட்டு இருக்கா. இல்ல உண்மையாவே உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு பிடிக்கல, வீட்லயே அடங்கி கிடக்குற மாதிரி நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நீ வாயை மூடு கேவலமா அப்படின்னு யானியா திட்ட ஆரம்பிக்கிறா. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதே ஸ்பை வேலை பார்க்கதானே, இன்னும் ரொம்ப ஓவரா என்னமோ உண்மையா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி சீன் போடுற, 3 மாசத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணலான்னு தானே இருந்தோம், இப்போ நான் டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஷெண்டு சொல்ல யானியா பயங்கரமா அப்செட் ஆயிட்டு இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. போகும்போது அவன் போட்ட டாலரையும் கீழே தூக்கிட்டு போட்டு டக்குன்னு யானியா கீழே விழறா. ஷெண்டுக்கு அவளை காப்பாத்த போகணும்னு கை துடிக்குது, ஆனா அவனை கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டு இருக்கான். யானியா அங்கிருந்து கிளம்பி போற வழியில அவங்க அம்மாவை பார்த்துட்டு பொத்துன்னு அம்மா மேலேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அடுத்த நாள் யானியா கண்ணு முழிக்கிறா. வேகமா ஓடி போயிட்டு அம்மா நான் ஷெண்டுவை பார்க்கணும் அப்படின்னு ஓட அவங்க அம்மா தடுத்து நிறுத்துறாங்க. அவன் என்ன கொடுத்துட்டு போயிருக்கான் தெரியுமா, டிவோர்ஸ் பேப்பர் கொடுத்துட்டு போயிருக்கான், அவனை போய் நீ பார்க்க போறியா அப்படின்னு கேட்க உடனே என்ன டிவோர்ஸ் பேப்பரா, அது எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு யானியா கதறி ஆள ஆரம்பிக்கிறா. இங்க நம்ம யானியாவோட வீட்டுல யானியா அக்கா புருஷன் அண்ணன் யானியா அப்பா எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. லூஜின் கூட போய் ஷெண்டு சேர்ந்துட்டு இருக்கான். எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க யானியா உள்ள வந்துடுறா. அப்பா என்ன சொல்றீங்க அப்படின்னு, அந்த டிவோர்ஸ் பேப்பரை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு யானியா வாங்கிட்டு ஷூ இன்ஸ்பெக்டர் செத்து போன விஷயமும் யானியாக்கு தெரிஞ்சிருது. அழுதுட்டே இந்த புதைச்சிருக்க கல்லறையில வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்க அங்க ஷெண்டு வந்துடுறான். எனக்கு தெரியும் நீ இந்த இடத்துல தான் இருப்பேன்னு, ஆனா நீ மட்டும் அங்க அரண்மனைக்கு பழுக்கட்டாயமா போலன்னா அவங்க இறந்து போயிருக்க மாட்டாங்கன்னு ஷெண்டு சொல்ல உடனே ஷெண்டு அப்படின்னு யானியா பார்த்துட்டு இருக்கா. அதுக்காக நீ ஒன்ன குறை சொல்லிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது யாரோ ஒளிஞ்சிருந்து அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் வந்துட்டு அவன் கிட்ட சொல்லி பார்த்தேன், ஆனா ரொம்ப ஓவரா பேசினா, அவன் சாக வேண்டியதாயிருச்சுன்னு சொல்ல லூஜின் கூட சேர்ந்துட்டு உண்மையாவே நீ இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டியா ஷெண்டு, ஷூ இன்ஸ்பெக்டர் மேல கூட உனக்கு அக்கறை இல்லாம போயிருச்சா, யுன்ஜியையும் சேர்த்து கொண்டிருக்காங்க, எத்தனை நாள் அரண்மனை
அரண்மனையில அவ கொடுத்த சாப்பாடை நீ சாப்பிட்டுருப்ப, உனக்கு மனசாட்சியே இல்லையா ஞானியா கேட்டுக்கிட்டு இருக்கா. ஷெண்டு அமைதியா நிக்கிறான். நான் கொடுத்த டிவோர்ஸ் பேப்பர்ல இன்னும் நீ கையெழுத்து போடலையே ஏன் அப்படின்னு கேட்க, இதுக்கும் மேல இவங்கிட்ட பேசி பிரோஜனமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு யானியா ஷெண்டு வாங்கி கொடுத்த ஹேர் பென் இருக்குல்ல, அதை தலையிலேருந்து எடுத்து ஷெண்டுவோட நெஞ்சுக்கிட்டே வேகமா ஒரு குத்து குத்துறா. அப்படியே வலி தாங்க முடியாம ஷெண்டு பொறுத்துட்டு நிக்க அதுல இருந்து ரத்தமா வர ஆரம்பிக்குது. அந்த ரத்தத்தை கையில தொட்டு அது பேப்பர்ல கையெழுத்து போட்டேன் கையெழுத்து, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு யானியா அங்கிருந்து கிளம்பிடுறா. யானியா போயிட்டே இருக்கும் போதே அவளுக்கு மனசு கஷ்டம் தாங்க முடியல. கரெக்டா ஆப்போசிட்ல போய் பார்த்தா அங்க சூச்சு வந்துடுறா. என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்க, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு யானியா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜியாங் பார்த்துட்டு எல்லாமே கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு, நல்லதே நடக்கும்னு சொல்ல யானியா அந்த கையில இருக்கிற அந்த ஹேர்பினை உடைச்சு வேகமா தூக்கி எரிஞ்சிட்டு அப்படியே அமைதியா வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. வீட்டுக்கு போகும்போது இந்த வீட்டுல இருந்து ஷெண்டுவா கல்யாணம் பண்ணிட்டு போனால அந்த ஞாபகம் அவளுக்கு வருது. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நான் நினைக்க கூட இல்லை அப்படின்னு சொல்ல இங்க யானியாவோட அம்மா அவங்க அப்பாட்ட பேச வந்துடுறாங்க. வெளியே தைரியமா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, ஒரு வார்த்தை கூட சாப்பிட மாட்டேங்கிறா, டாக்டரையும் உள்ள விட மாட்டேங்கிறா, கதவையே திறக்க மாட்டேங்கிறா, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்ல நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கு அப்படின்னு யானியாவோட அப்பாவும் புலம்புறாரு. இங்க பாவமா அரசவையில நம்ம குட்டி ராஜா மட்டும் ராஜமாதா ஹெல்ப் இல்லாம உட்காந்துட்டு இருக்க. அப்போ சீஃப் மினிஸ்டர் கேக்குறாரு, ராஜா இந்த மாதிரி நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குற நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல லூஜின் முன்னாடி போயிட்டு அதையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதையும் நீங்களே பாத்துக்கிறீங்களா, இது கண்டிப்பா ராஜமாதா இல்லைன்னா ராஜா மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இப்பதான் ராஜமாதா இல்ல குட்டி ராஜா தான் இருக்காரு, நான் வேணா அவர்கிட்ட கேக்குறேன்னு லூஜின் குட்டி ராஜாவை பார்த்து என்ன நான் பண்ணவான்னு கேட்க குட்டி ராஜா பயந்துட்டே ஊன் தலையாட்டிட்டு இருக்கான். பிரின்சஸ் பாக்குறா, என்ன அநியாயமா இருக்கு, ராஜாக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை நீங்களே கையில் எடுத்துட்டு சின்ன பையனை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே எங்க லூஜின் பார்த்துட்டு எவ்வளவு தைரியம், ராஜாவை பார்த்து சின்ன பையன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கே உங்களுக்கு தலையை வெட்டி தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல அடுத்து லூஜின் பார்த்துட்டு இருக்கான். பக்கத்து நாட்டுக்காரங்க கூட கூட்டணி வச்சிருந்தீங்கன்னு உங்க மேல கேஸ் இருக்கு, நானும் ராஜ குடும்பமா இருக்கீங்களேன்னு போனா போதுன்னு விட்டுட்டு இருக்கேன், ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்ல பிரின்சஸ் செம்ம ஷாக் ஆயிடுறா. ராஜ குடும்பத்துக்காரங்க மேலேயே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்றதுக்கு உனக்கு அவ்வளவு பெரிய பவர் வந்துருச்சா, இவனை வந்து ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ், இங்க வாங்க ஆளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கூப்பிட ஒரு பைய கூட வரல. பிரைம் மினிஸ்டர் பாக்குறாரு, பிரின்சஸ் உங்களுக்கு புரியலையா, அவங்க எல்லாம் எப்போயோ லூஜின் கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷெண்டுவை பார்க்க ஷெண்டு இதுவும் கரெக்ட் தானே அப்படின்னு அவனும் லூஜினுக்கு சப்போர்ட் வாங்குறான். என்ன அநியாயமா இருக்கு, எல்லாருமே அவன் கூட சேர்ந்துட்டீங்க, இதுக்கு மேல இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு பிரின்சஸும் அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க இன்னொரு பக்கம் அந்த ஏழை குடும்பத்துல இருந்தெல்லாம் பசங்க படிக்க வந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் அந்த பணக்கார குடும்பத்து பசங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு பையனை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் அங்க வந்து ஏழை குடும்பத்து பையனை காப்பாத்துற மாதிரி காப்பாத்திட்டு போ நீ தான் தண்டனை அனுபவிக்கணும், போய் ஜெயில போய் உட்காருன்னு ஏழை குடும்பத்து பையனை அனுப்ப, என்னையா அது நீங்களும் இப்படி ஆயிட்டீங்களா, உங்களெல்லாம் நம்பி நாங்க வந்தோம் பாரு, எங்களுக்கு இன்னமும் வேணும் திட்டிக்கிட்டே அவன் கிளம்புறான். ஷெண்டுவோட அசிஸ்டன்ட்க்கு கண்ணில் கண்ணீரே வராத குறை அவ்வளவு சோகமா இருந்துட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் ஷெண்டுவும் லூஜனும் ஒன்னா குதிரையில வந்துட்டு இருக்க, ஜியாங் அந்த பக்கமா ரோந்துக்கு போயிட்டு இருக்கான். அவன் நடுவுல பாத்துடுறான். இவங்க ரெண்டு பேரையும் நிறுத்தி இங்க என்ன நடக்குது ஷெண்டு அப்படின்னு ஜியாங் கேட்க, எவ்வளவு தைரியம் தான் நாங்க போகும்போது குறுக்க வருவேன், இவனுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு லூஜன் கூப்பிட ஆரம்பிக்க ஷெண்டு உடனே எனக்கு தான் அவன் கேள்வி கேட்கறதுக்கு வந்திருக்கான், நான் தான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு கையில வில்லையும் அம்பையும் எடுத்து நேரா நம்ம ஜியாங்க பார்த்து விடுறான். முடிய மட்டும் லைட்டா விட்டுட்டு அது போயிடுது. முதல் தடவைங்கிறதால உன போனா போதுன்னு பழைய பாவசுக்காக மன்னிச்சு விட்டுருக்கேன், இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் பழைய சம்பந்தம் எல்லாம் கிடையாது, இங்கிருந்து ஓடி போயிடு அப்படின்னு நம்ம ஷெண்டு சொல்லிட்டு இருக்கான். ஜியாங் அங்க இருந்து சோகமா போயிட்டு இருக்க சூச்சுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. பார்த்தா லூஜின் மறுபடியும் ஜியாங்க விடாம அடிச்சு இழுத்துட்டு நம்ம சூச்சு முன்னாடி வந்து போட சூச்சு அவனை விட்டுருங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறா. உடனே வேகமா லூஜின் ஜியாங்கோட கழுத்துல கத்தி வச்சு, என்னை விட உனக்கு அவ்வளவு முக்கியமா, எறும்பு நசுக்கிற மாதிரி நான் அவனை நசுக்கிடுவேன், அவனுக்காக போய் நீ கண்ணீர் விட்டுட்டு இருக்க, அன்னைக்கு ஒரு பாட்டு பாடல அதை வேணா மறுபடியும் பாடு, அப்பனா நான் உன்னை உயிரோட விடுறேன், உங்க அம்மா கல்லறையில உட்காந்து பாடினியே அந்த பாட்டு அப்படின்னு சொல்ல அதை மறுபடியும் பாட ஆரம்பிக்கிறா சூச்சு. இந்த பாட்டை தான் அந்த லூஜனுக்கு அவங்க அம்மா பாடி இருப்பாங்க போல, அதை பத்தி அவன் மறுபடியும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த அம்மாவை பாக்குறதுக்கு ஏற்கனவே ஒரு ராணியை காட்டாங்கல்ல, ரொம்ப தூரம் ஊர்ல இருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணி இறந்து போயிருந்தாங்க அப்படின்னு பக்காவா அந்த ராணி மாதிரி இருக்கு, அந்த ராணியோட பையன் தான் லூஜன் போல. இதை கேட்டு அந்த ராணியை எப்படி மனசுல யோசிச்சுட்டு பயங்கரமா லூஜன் இமோஷனல் ஆயிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல சூச்சு பாட்டு பாடிந்தா ஜியாங் உயிரை காப்பாத்துறதுக்காக. இந்த எபிசோட்ல சூச்சுவை பார்த்து இன்னும் 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள என் கூட வந்து சேர்ந்துரு, இல்லனா இவன் உயிர் தங்காது அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி லூஜன் போயிட சூச்சு ஜியாங்க கட்டி பிடிச்சிட்டு ஆள ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம யானியா ரூம் கதவையே திறக்காம இருந்துட்டு இருக்கும் போது அவங்க அம்மா வெளியே சாப்பிடுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்போ பஞ்சி வரான். பஞ்சி குரலை கேட்டதுமே யானியா ரூம் டோரை ஓபன் பண்ணிடுறா. பஞ்சி உள்ள போயிடுறான். இங்க யானியாவோட அம்மா கிட்ட அவங்க மூத்த ஒய்ஃப் வந்துட்டு, என்னது இது, ஒரு பையன் தானே உள்ள போனது அப்படின்னு பேச, நீங்க வாயை மூடுங்க அப்படின்னு யானியா அம்மா கத்த ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா யானியாவோட அப்பா வந்து இடத்துக்கு வந்துற பஞ்சி யானியா 2 பேரும் ரூம்ல இருந்து வெளியே வராங்க. யானியா யாரும் சத்தம் போடாதீங்க அப்படின்னு காட்டி
காட்டிட்டு நான் இங்கேருந்து வெளியே போக வேண்டிய வேலை இருக்குப்பா, போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிடுறா. கரெக்டா இங்க ஒரே கூச்சலும் குழப்பமா இருக்கு. ஆனா யான்யாவை ஃபாலோ பண்ணிட்டு பஞ்சியை ஃபாலோ பண்ணிட்டு லூஜனோட ஆள் ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து எப்படிடா எஸ்கேப் ஆகுறதுன்னு யான்யா பார்க்கும்போதே ஒரு லேடி யாருக்கும் தெரியாம குறுக்கு வழியில இருந்து யான்யாவை உள்ள எடுத்து கூட்டு போறா. பக்கத்துல 2வது கடை இருக்குல்ல, அங்கதான் சூச்சு இருக்காங்கன்னு சொல்ல, எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு யான்யா கேக்குறா. ஒரு பொண்ணா இவ்வளவு கஷ்டப்படுற, இன்னொரு பொண்ணா ஹெல்ப் பண்ணணும், போய் பாரு அப்படின்னு அந்த லேடி அங்க இருந்து ஓடி போறா. யான்யாவும் பஞ்சியும் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க பார்த்தா சூச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, குட்டியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம சூச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா, நல்ல வேளை நீ வந்த, நீ கொடுத்த லெட்டரை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல யான்யா யோசிச்சு பாக்குறா. ஏற்கனவே யான்யா நம்ம சூச்சுவை பார்க்கும்போது கையில யாருக்கும் தெரியாம சூச்சு கிட்ட இந்த லெட்டரை கொடுத்து இந்த நாளை இன்னைக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு இருக்கா. அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம பஞ்சியும் இதே நாள் அன்னைக்கு நம்ம யான்யாவை பாக்குறதுக்கு வந்து இவங்க 2 பேரும் ஏதோ ஓடி போற மாதிரி யான்யாவை வெளியே கூட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு கோட் ஒன்று இருக்கு, இந்த ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதி இருக்கு. இது யார் அனுப்புனது யான்யா அப்படின்னு சூச்சு கேட்க, உன்னை காப்பாத்துறதுக்காக நான் கண்டுபிடிச்ச வேலை தான் அது, என் மாஸ்டர் அங்கிருந்து அமுச்சு வச்சுட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு தானியங்கள் எல்லாம் நீ கொண்டு போறாங்க, அந்த கூட்டத்தோட கூட்டமா நீயும் போயிடு. இத்தனை நாள் நான் ஏன் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தேன்னா இப்பதான் லூஜன் என்ன பாதுகாப்பா கம்மி பண்ணுவான், நான் இப்படியும் வெளியே வர மாட்டேன்னு. அதுக்கு தான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணேன். இன்னைக்கு தான் அவன் ஒரே ஒரு ஆளை வச்சுட்டு இருந்தான், இன்னைக்கு ஓடி போயிடுன்னு யான்யா சொல்ல, நீயும் வான் சூச்சு கூப்பிடுறா. இல்ல எனக்கு இங்க வேலை இருக்குன்னு யான்யா சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து சூச்சுவோட அப்பா ஒரு மூட்டை நிறைய தங்க கட்டியை கொண்டு வந்து, தங்கம் தாண்டா எல்லாத்த விட எப்பவுமே ஹெல்ப் பண்ணும், இதை எடுத்துட்டு டிராவலுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. சூச்சு உடனே அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. லூஜனுக்கு பயந்துட்டு நம்ம பஞ்சியோட சேர்ந்து நம்ம சூச்சுவும் எஸ்கேப் ஆகி ஓடி வர அங்க ஜியாங் நின்னுட்டு இருக்கான். வேகமா சூச்சு போய் கட்டி பிடிச்சிக்கிறா. நம்ம இங்க இருந்து உண்மையா போக போறோமா அப்படின்னு நம்ம சூச்சு கேட்டுட்டு, உண்மையாவே உன்னோட இன்ஸ்பெக்டர் பதவியெல்லாம் போயிரும் பரவாயில்லையா அப்படின்னு சூச்சு கேட்க, நீ எங்க இருக்கியோ அதுதான் என் வீடு, போலாவா அப்படின்னு நம்ம ஜியாங் கூப்பிடுறான். இங்க பஞ்சியும் தங்க பையெல்லாம் கொடுத்துட்டு பாய் சொல்லி அனுப்பிட்டு இருக்கான். இங்க சூச்சு ஊரை விட்டு ஓடி போன விஷயம் இங்க லூஜனுக்கு தெரிஞ்சு போயிருது. லூஜன் சொல்ல வந்தவனை கூட அடிச்சுட்டு எப்படியாவது அவளை போய் கண்டுபிடிங்க, இல்லைன்னா நடக்கிறதே வரன்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னு இந்த சென்ஹாவ் கேட்க, இங்க இருந்து எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு லூஜன் கத்த ஆரம்பிக்கிறான். லூஜன் சோகமா உட்காந்துட்டு இருக்கும் போது இங்க இன்னொரு பக்கம் ஒரு ஆள் வந்து 70% அபிஷியல்ஸ் உங்களை ராஜாவா ஏத்துக்கிறதுக்கு சம்மதிச்சுட்டாங்க, நம்ம பண்ண வேலைலாம் ஒர்க் ஆகுது, நம்மள எதிர்த்து பேசுறவங்க எல்லாம் கூட்டு போய் ஜெயில போட்டாச்சு, மீதி மிச்சம் இருக்கிறவங்க நம்ம மிரட்டலுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல, இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள என்னோட ராஜா பதவி ஏற்பு நடக்க போகுது, என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு லூஜன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க லூஜனோட ஆளுங்க கோவில் கோவிலா கூடி அந்த ஒரு மாதிரி மந்திரம் மாதிரி பண்ணுவாங்கல்ல, அந்த மந்திரத்தை பண்ணிக்கிட்டே இருக்க, என்னடா இது எல்லா மக்களையும் அவன் வழிக்கு கொண்டு போயிட்டு இருக்கானேன்னு யான்யா அங்கிருந்து பாத்துட்டு போறா. நேரா பஞ்சியை பார்க்க போறா. ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, நம்ம எப்படி தடுக்க போறோம்னு தெரியல, இதுக்கு ஏதோ ஒரு ஐடியா பண்ணணும்னு யான்யா சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் நம்ம ஷெண்டுவும் அவன் அசிஸ்டன்ட்டும் வந்துட்டு இருக்காங்க. ஷெண்டு உடனே பார்த்து, பட்ட பகலே அடுத்த ஆம்பளையோட என்ன கதை வேண்டி கிடக்கு, வீட்டுல போய் இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்க, உடனே நம்ம யான்யா பாக்குறா. அதை சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கிருந்து நம்ம பஞ்சியை கூட்டிட்டு கிளம்பி வந்துடுறா. பஞ்சி அவளை கூட்டிட்டு சமாதானப்படுத்துறதுக்கு கூட்டு வந்துட்டு, இந்த இடத்துல தானே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ஒரு டிராமா போட்டு காட்டவா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கதை நம்ம ஷெண்டுவும் அதே மாதிரி லூஜனும் தூரமா இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. பஞ்சி வேகமா ஒரு விளக்கு ஒண்ணு ஏத்தி, இந்த விளக்க நம்ம பறக்க விடலாம், சேர்ந்து பறக்க விடலாம் அப்படின்னு சொல்ல, உடனே யான்யாவும் பஞ்சியும் சேர்ந்து இந்த விளக்க பறக்க விடுறாங்க. யான்யாவை கொல்ற மாதிரி வேகமா நம்ம ஷெண்டு கையில அம்பு எடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க, அந்த நேரம் பார்த்து ஷெண்டுவால யான்யாவை கொல்ல முடியல, மேல போற விளக்க எடுத்து பொசுக்கி எறிகிறான். உடனே அமைதியா லூஜன் பார்த்துட்டு, என்ன கொல்ல முடியலையா அப்படின்னு கேட்க, இல்ல நம்ம பதவி ஏத்துக்க போற நேரத்துல இந்த மாதிரி சீன் வேண்டாமேன்னு பாக்குறேன் அப்படின்னு ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம யான்யாவும் பஞ்சியும் மறுபடியும் மீட் பண்ணிக்கிறாங்க. நீ வீட்டுல சொல்லிட்டு தானே வந்த அப்படின்னு கேட்க, சொல்லிட்டு தான் வந்தேன், கொஞ்ச நாளைக்கு நான் வீட்டு பக்கம் வர மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன், வா கிளம்பலாம் அப்படின்னு யான்யா வேகமா நம்ம பஞ்சியோட ஊரை விட்டு கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் ராஜமாதாக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு. எந்திரிச்சவங்க முடியாம உட்காந்து இரும ஆரம்பிக்க, டக்குன்னு கர்ச்சு ஃபுல்லா ரத்தமாயிருது. சிவானி பார்த்துட்டு பயந்து போயிடுறா. டாக்டரை கூப்பிடலாம் ட்ரை பண்ண, யாரையும் கூப்பிடாது அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. சரி இந்த மருந்தையாவது குடிங்க அப்படின்னு நம்ம சிவானி கொடுத்துக்கிட்டு இருக்கா. ராஜமாதா கண்ணுல இருந்து கண்ணீரா வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம லூஜன் கிட்ட இந்த சென்ஹாவ் வந்து, ராஜமாதாக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிருச்சு, கடைசி காலத்துல இருக்காங்க போலன்னு சொல்ல, அப்ப நானே நேரா போய் பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு லூஜன் அங்க இருந்து கிளம்புறான். ராஜமாதாவோட ரூம்க்கு போயிட்டு, ராஜமாதா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, லைட்டா ராஜமாதா இரும ஆரம்பிக்கிறா. ஐயோ உங்களுக்கு உயிர் போற நிலைமையில இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க, உண்மைதான் போலவே லூஜன் சொல்ல, ராஜமாதா கோவப்பட்டு, லூஜன் எவ்வளவு திமிரு உனக்கு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், யாருங்க இவனை வந்து புடிச்சு போடுங்கன்னு கூப்பிட யாருமே வரல. ராஜமாதாக்கு புரிஞ்சிருச்சு, அப்ப நீ என்ன கொண்டு போடுறதுக்கு தான் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கியான்னு கேட்க, ராஜமாதா நான் எவ்வளவு உண்மையா இருக்கேன், நான் எப்படி உங்களை கொண்டு போடுவேன் அப்படின்னு லூஜன் ஒரு மாதிரி நக்கலாவே பேசிட்டு இருக்கான். நல்ல மனசோட நான் நாட்டுக்கு சில வேலைகள் செய்யும் போது சில பேருக்கு தப்பா தெரியல லூஜன் அப்படின்னு ராஜமாதா சொல்ல, நல்ல மனசோட செஞ்சீங்களா, உங்களுக்கு வந்துட்டு ராஜாக்கு நீங்க மூத்த பொண்டாட்டியா இருக்கும் போது பக்கத்து நாட்டுல இருந்து ஒரு பொண்ணு அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க, அந்த பொண்ணு ஞாபகம் இருக்கா, அவங்க அரண்மனை கூட இப்ப பாலடைஞ்ச பங்களாவா இருக்கே, சாவடிச்சிங்களே,
ஞாபகம் இருக்கான்னு கேட்டு லூஜன் கத்த ஆரம்பிக்கிறான். அப்பதான் நமக்கு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. லூஜனும் ராஜமாதாட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கத்து நாட்டுல இருந்து வேற ஒரு ட்ரைப்ல இருந்து ஒரு பொண்ணை ராஜாக்கு கிஃப்டா கொடுத்தாங்கல்ல, அந்த பொண்ணோட பையன் தான் நம்ம லூஜன். இங்க பாருப்பா, இங்கே இருந்தா நான் இறந்து போயிருவேன் போல, என்னால வந்துட்டு கண்டிப்பா உன்னை காப்பாற்ற முடியாது இங்க வச்சுட்டு இருந்தா, சோ அதனால நீ இங்க இருந்து கிளம்பி போயிடு, உனக்கு எது சொந்தமோ அதுகிட்ட நீ போயிடு அப்படின்னு லூஜன் அங்க இருந்து அனுப்பியிருக்காங்க. வேலைக்கார லேடியோட பையனை இவங்க கிட்ட விட்டுட்டு வேலைக்கார லேடி இந்த பையனை கூட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க உடனே எரிஞ்சிட்டு இருக்கும் போது உங்க பையனை பார்த்து கடைசியா உனக்கு எது சொந்தமோ அங்க அதை அடைஞ்சிரு அப்படின்னு அவங்க அழுதுட்டே இருந்து இறந்து போயிருக்காங்க. இதை லூஜன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது இப்பதான் ராஜமாதாக்கு தெரியுது. ராஜமாதா ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. நீ இந்த ராணியோட பையனா அப்படின்னு. ஆமா, உங்களுக்கு மனசு குறுகுறுப்பா இருக்கான்னு கேட்க, நான் எந்த தப்பும் பண்ணல, அவ மனசு வருத்தப்பட்டு அவங்க இறந்து போனதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ராஜமாதா சொல்ல, இந்த ராஜா பதவி எனக்கு முறையா வர வேண்டியது, என்கிட்ட கொடுத்துருங்க, இப்ப இருக்கிற குட்டி ராஜாவோட சித்தப்பா நானு, எனக்கு தானே இது வரணும்னு சொல்ல, எனது இந்த பதவியை உன்கிட்ட கொடுக்கணுமா, முட்டாள்தனமா இருக்குன்னு ராஜமாதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்பவே கொடுத்துட்டீங்கன்னா நல்லது, இல்லைன்னா நிறைய மக்கள் சாக வேண்டி வரும் அப்படின்னு லூஜன் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறான். ராஜமாதா சிரிக்க ஆரம்பிக்கிறா. நான் சாவர வரைய வேணா வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் உன்னால முடிஞ்சா அந்த பதவியை எடுத்துக்கோன்னு சொல்ல லூஜன் அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்துடுறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷெண்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். யானியா அந்த ஹேர் பின் எடுத்து ஷெண்டுவோட நெஞ்சிலேயே குத்துனால, அப்ப ஷெண்டுவோட காது கிட்ட போயிட்டு நீ என்ன பண்றன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அங்கிருந்து கிளம்பி இருக்கா. ஷெண்டு இதை யோசிச்சு பார்த்துட்டு அமைதியா வானத்தை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம யானியாவும் பஞ்சியும் ஊரை விட்டு வெளியே வந்துடுறாங்க. பார்த்தா கரெக்டா அங்க மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யானியா ஓடி போறா. மாஸ்டர், நீங்க கொடுத்த தகவல் எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்ல, இன்னும் நிறைய தகவல் கண்டுபிடிச்சிருக்கேன், நீ சொன்னல சூச்சு சொன்னா அப்படின்னு, அந்த லூஜனோட அம்மாவோட கல்லறை சூச்சுவோட அம்மா கல்லறை பக்கத்துல இருக்கு அப்படின்னு நான் அதை பத்தி விசாரிச்சு பார்த்தேன். அந்த கல்லறைக்கு வேற ஒரு பேரே இல்ல, குடும்ப பேரே. அதனால அங்க நம்ம குட்டியை அனுப்பி தேடி பார்க்கும்போது சில பல தகவல்லாம் கிடைச்சது. அங்க எரிக்கிற பொருள்ல இருந்து, அங்க அஞ்சலி செலுத்துற பொருள்ல இருந்து எல்லாமே இந்த நன்லாங்கன் பக்கத்து நாடு ட்ரைப் இருக்குல்ல, அந்த ஊர்ல இருந்து வந்தவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ நான் சந்தேகப்பட்டது உண்மைதானா யானியா கேட்க, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, இந்த விஷயம் கண்டிப்பா லூஜனுக்கே தெரியாது அப்படின்னு மாஸ்டர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. லூஜன் நின்னு பார்த்துட்டு இருக்கான். நான் வந்து ராஜாவா பதவி ஏத்துக்க போற நாள் வந்துட்டு இருக்கு, ஆனா ஏதோ குறையிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அரண்மனைக்கு கிளம்புறான். லூஜன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது குட்டி ராஜா மட்டும் அரண்மனையில உட்காந்துட்டு இருக்காரு. பக்கத்து ட்ரைப்ல இருந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நிறைய ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க ராஜா அப்படின்னு லூஜன் கூப்பிட, எக்கச்சக்கமா அந்த ட்ரைப் ஆளுங்க உள்ள வந்துட்டு இருக்காங்க. லூஜன் பாக்குறான், சரி ஓகே, இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண விரும்பல, இப்போ இந்த ராஜா பொறுப்பை நானே எடுத்துக்கலான்னு இருக்கேன் லூஜன் சொல்ல, என்ன காமெடியா இருக்கு அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. ராஜமாதா உள்ள வராங்க. நல்லா உடம்பு சரியாய் பழையபடி கெத்தா உள்ள வந்துட்டு இருக்காங்க. லூஜனே ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு இருக்கான். என்ன ராஜமாதா ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, உடனே சுபானி ராஜமாதாட்டே கேள்வி கேட்கிறியா அப்படின்னு சண்டைக்கு போறா. உடனே ராஜமாதா நீ ஒன்னும் பேசாத, அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு லூஜனை பார்த்து, இங்க நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அங்க இருக்கிற நிறைய மந்திரிங்க எல்லாம் லூஜனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஏன்னா மத்த அத்தனை பேரையும் தான் ஜெயில போட்டானே லூஜன், பேச ஆரம்பிக்கிறாங்க. லூஜனுக்கு வந்துட்டு எல்லா தகுதியும் திறமையும் இருக்கும் போது அவர் ஏன் ராஜாவாக கூடாது, நாடு எங்கிட்டோ கவுர போகுதுங்கிற நிலைமையில ஒரு நல்ல ராஜா ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்க ராஜமாதா சிரிக்கிறாங்க. என்ன முட்டாள்தனமா இருக்கு, அவ்வளவு பேரை நீ வேலைக்கு வாங்கிட்டியா அப்படின்னு, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூஜன் கூப்பிட நம்ம ஷெண்டு அங்க உள்ள வரான். ஃபுல்லா ஆளுங்களோட சுத்தி கவர் பண்ணி நின்னுட்டு துரோகியை திருப்பி புடிச்சு போடுறதுக்கு நான் வந்துட்டேன் ராஜமாதா அப்படின்னு நம்ம ஷெண்டு சொல்ல, உடனே லூஜன் பாக்குறான், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, எனக்கு எதிராவே துரோகம் பண்ண போறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போதான் நமக்கு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஷெண்டு ராஜமாதா கிட்ட ஏதோ ஒரு உண்மையை சொல்றதுக்கு அரண்மனைக்குள்ள வந்தான்ல, அப்பவே லூஜன் மேல இருக்கிற எல்லா சந்தேகத்தையும் சொல்லி இந்த லூஜன் அந்த ஹோ பிரிவோட தலைவனா இருப்பான்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு ஆளோட பையனா இருப்பான்னு தோணுது. ஆள் யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் லூஜன் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஷெண்டு தான் பக்கத்து நாட்டுல இருந்து பயங்கரமான மூலிகைகள் எல்லாம் கொண்டு வந்து ராஜமாதாவோட உடம்பு சீக்கிரமா குணமாகறதுக்கு ஹெல்ப் பண்ணதும் அந்த மருந்து தான் சுவானி கொடுத்துட்டு இருக்கா. இதெல்லாம் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்க லூஜனுக்கு புரிஞ்சு போயிருது ஷெண்டு நம்மள ஏமாத்திட்டான் அப்படின்னு. என் ஆளுங்கெல்லாம் இப்ப வெளியே வர போறாங்க பாரு அப்படின்னு சொல்ல, அந்த ட்ரைப்ல வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் ஆயுதத்தை எடுத்துட்டு ரெடியா நிக்கிறாங்க. ஆனா ஷெண்டுவோட ஆளுங்களும் அங்க ரெடியா வந்துடுறாங்க. இங்க பாருடா அப்படின்னு லூஜன் ஷெண்டுவை பார்த்து, நான் ராஜா வானதுக்கு அப்புறமா கண்டிப்பா உனதான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இருக்கிறதுலே பெரிய பதவி கொடுக்கணும்ட்டு, ஆனா இப்படி பண்ணிட்ட, உனக்கு ஒரு பதவியும் கிடையாது ஒன்னும் கிடையாது, கொன்னு போடுங்க அப்படின்னு சொல்ல சண்டை பயங்கரமா நடக்க ஆரம்பிக்குது. அதுல இந்த சென்ஹாவ் லேடி நேரா ராஜமாதாவை குறி வச்சு போக ஷெண்டு அங்க முன்னாடி போறான். அந்த லேடியை அங்கேயே கொண்டு தள்ளிடுறான். லூஜன் வேகமா வந்து அக்கா அப்படின்னு சொல்லிட்டு மடியில வச்சுக்க, நான் உன்னை காப்பாத்தணும், உன்னை காப்பாத்துறது மட்டும் தான் எனக்கு ஒரே ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இறந்து போயிடுறா. லூஜன் ஆள ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் வெளியேயும் நிறைய லூஜனோட ஆளுங்க நின்னுட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து மிலிட்டரி ஆளுங்க உள்ள வந்துடுறாங்க. அவங்க லூஜன் ஆளுங்களை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உள்ள ஷெண்டுக்கும் லூஜனுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. சண்டை நடந்துட்டே இருக்கும் போது அப்பதான் லூஜனோட ஆளுங்க எல்லாம் வெளியே தோத்து போற விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம பிரின்ஸ் இருக்கார்ல, பிரின்ஸ் கிட்ட ஏற்கனவே நம்ம கமாண்டர் வந்து இந்த மாதிரி முக்கியமான போர்
போர் நடக்க போகுது அப்படின்னு ஒரு கத்தியில எழுதி அமைச்சிட்டு இருக்காரு. இங்க நடக்க போற போர்ல எல்லாருமே வந்துட்டு இந்த லூஜினுக்கு ஆதரவா இருக்கதால ஒரே ஒரு டீம் மட்டும் தான் அவருக்கு எதிரா இருக்கும், அது உங்க டீம் மட்டும் தான் அப்படின்னு பிரின்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு. இத பிரின்ஸ் பாத்துட்டு அப்பயே எரிச்சு போட்டுட்டு அவனுக்குன்னு சொல்லிட்டு ஆளுங்க இருப்பாங்கல்ல, நம்ம பிரின்ஸோட அம்மா ஊர்ல இருந்து நிறைய வீரர்கள், அவங்கள பிரின்ஸ் மட்டும் தான் கமாண்ட் பண்ண முடியும், அந்த ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டா இந்த சண்டையை முடிச்சிட்டு நம்ம கமாண்டரை பார்த்து சரியான நேரத்துல நீங்க ஹெல்ப் கேட்டீங்க, என் நாட்டை என்னால காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷெண்டு கிட்ட லூஜின் தோத்து போயிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, வெளியே என் ஆளுங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒட்டு மொத்தமா நீங்களும் சேர்ந்து சாக போறீங்களா அப்படின்னு கேட்க எக்கச்சக்கமான ஆளுங்க உள்ள வந்துட்டு இருக்காங்க, வெளியே வந்து பிரச்சனையை முடிச்சாச்சு, லூஜின் ஆளுங்க அத்தனை பேரையும் அடிச்சு போட்டாச்சு அப்படின்னு சொல்ல லூஜின் மறுபடியும் ஷாக் ஆயிடுறான். எப்படி இது நடந்தது அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஜியாங்ல இருந்து அத்தனை பேரும் படையெல்லாம் கொண்டு போயிட்டு லூஜின் ஆளுங்களெல்லாம் அடிச்சு போட்டு ஊருக்குள்ள லூஜின் ஆளுங்க யாருமே இல்ல அப்படிங்கறத கொண்டு வந்துடுறாங்க. இது நடந்ததுமே நம்ம ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் அங்க சிக்னல் வேற கொடுக்க ஆரம்பிக்கிறான். சோ நம்ம ஷெண்டுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது. லூஜின் பாக்குறான் என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே எனக்கு என்ன எந்த உரிமையும் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். நீங்கெல்லாம் மனுஷங்களே இல்ல, ராஜமாதாவால தான் நாடு இந்த மோசமான நிலைமையில இருந்துட்டு இருக்கு. ஷெண்டு நீ மான கட்டவனா, உன் அப்பாவோட குடும்பத்தையே அழிச்சது இந்த ராஜமாதா தான், அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இருக்கிறதுலே கேவலமான பிறவி நீதான், மாய மந்திரம் திருட்டுத்தனத்தெல்லாம் கத்துக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க, நீ ராஜமாதாவை எந்த மூஞ்ச வச்சுட்டு குறை சொல்ற அப்படின்னு நம்ம ஷெண்டு கேட்க ஆரம்பிக்கிறான். நான் கேவலமானவனா, உங்க அப்பா தாண்டா ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்ல எங்க அப்பாவே பிறந்திருந்தா கூட நாட்டுக்கு துரோகம் பண்ணி என்கிட்ட சொல்லிருக்க மாட்டாரு, அதனால உன்ன மாதிரி ஒரு முட்டாள நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல நீயும் ஒரு முட்டாள், உங்க அப்பாவும் ஒரு முட்டாள், உன் குடும்பத்தையே அழிச்ச பொம்பளைய கொண்டு வந்து காப்பாத்தி வச்சிட்டு இருக்க, உன்னெல்லாம் கடவுளால கூட காப்பாத்த முடியாது, இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு எங்க இருந்து உரிமை வந்துச்சுன்னு தானே கேக்குற, நான் வந்துட்டு ராஜாவோட பையன்டா, சொந்த ராஜாவோட பையன் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். உடனே இங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே முன்னாள் ராஜா இறந்து போனாருல்ல, அவரோட 2வது மனைவியோட பையன் அப்படின்னு சொல்ல அரண்மனையில எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இதை வந்து யார் வேணா செக் பண்ணிக்கலாம், முடிஞ்சா செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையோட 2 லைனை சொல்ல ராஜமாதா எஞ்சிடுறாங்க. இது கவிதையோட 2 லைனா, இது கண்டிப்பா நம்ம ராஜகுரு எழுதி வச்ச கவிதையோட தொடர்ச்சி மாதிரி இருக்கே, இதுதான் கடைசி 2 லைனா அப்படின்னு கேட்க அங்க நம்ம யானியா வந்துடுறா. பக்கத்து ட்ரைப் போன மாதிரி வேஷம் போட்டிருந்தது இவதான் வந்துட்டு ராஜமாதா. அது ராஜகுருவோட கவிதையில 2 லைன் மாதிரி தான் இருக்கும், ஆனா ராஜகுருவோட கடைசி 2 லைன் இந்த பேப்பர்ல பாருங்க, இந்த துணியில பிரிண்ட் ஆயிருக்கு, மத்தபடி வேற எல்லா இடத்துலயும் இருக்கிறதையும் இந்த லூஜின் மாத்திட்டா அப்படின்னு சொல்ல ஒரு பெரிய அடையாளம் தெரியாத ஆளால ஆபத்து வரப்போகுதுன்னு ராஜகுரு எழுதியிருக்காரு. அடையாளம் தெரியாத ஆள் அப்படின்னா நம்ம லூஜின் தான் அப்பா அம்மா யாருன்னு தெரியாம இங்க அதிகாரியா இருக்கான்ல, அதை வச்சுதான் ராஜகுரு எழுதி வச்சிட்டு இருக்காரு. இந்த விஷயம் லூஜனுக்கு தெரிஞ்சு அந்த ராஜகுருவை இவன் தான் போட்டு தள்ளிட்டு இருக்கான். இந்த துணி இருக்குல்ல, ஒரு இதுலதான் ராஜகுரு எம்ப்ராய்டரி போட்டிருக்காரு, வேற எங்க வச்சாலும் மாட்டிக்கும் அப்படின்னு. அது ராஜகுருவோட வீட்டு வேலைக்கார பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு, அதை கொண்டு வந்து நம்ம யானியா கிட்ட கொடுக்க யானியா அந்த விஷயத்த கோர்ட்ல சொல்லிருக்கா. உடனே நம்ம ராஜமாதா பாக்குறாங்க, அப்போ நீ தான் குறி வச்சு இந்த துணி வச்சிருக்கவங்கள மாட்டி விட்டதா, அப்போ பெரிய பிரின்சஸ் இப்ப வந்து ஜெயில இருக்காளே, கோவில்ல இருந்துட்டு இருக்காளே, அதுக்கு காரணமும் நீதானா அப்படின்னு கேட்க அதுக்கு காரணம் நீதான் ராஜமாதா, நல்லவங்க எல்லாம் சந்தேகப்பட்டு நீதான் வந்துட்டு ஒருத்தங்க சொன்னாங்களே அப்படின்னு அவங்கள கோவிலுக்கு துறவியா அமுச்சு வச்சுட்டு இருக்க, அதுக்கு காரணம் நீயா நானா அப்படின்னு கேட்க ராஜமாதா ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. யானியா அவங்க மாஸ்டர் சொன்ன லூஜினோட ஒரு குடும்ப ரகசியத்தை அரண்மனையில எல்லாருக்கும் முன்னாடி சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு லெட்டரை கொடுத்து இதை படிங்க ராஜமாதான்னு சொல்ல ராஜமாதா அதை படிக்கிறாங்க. அதுல லூஜினோட அம்மா இங்க கல்யாணம் ஆயிட்டு வரதுக்கு முன்னாடியே அங்க இருக்க ஒரு கமாண்டரோட காதல்ல விழுந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறமா இருக்கிற ராஜா கல்யாணம் பண்ணிக்க கேட்டதால அந்த கமாண்டரை கொன்னு அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த கமாண்டர் குடும்பத்தையும் கொன்னுருவேன் மிரட்டினதாலதான் லூஜினோட அம்மா அந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. வரும்போதே அவங்க டல்லா இருந்ததால அங்க இருக்கிற வேலைக்கார பொண்ணுங்க எல்லாம் விசாரிச்சதுல வரும்போதே அவங்க அந்த கமாண்டரோட குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு தான் வந்திருக்காங்க. அந்த குழந்தை தான் லூஜின் அப்படின்னு தெரியுது. ராஜமாதா வெறுத்து போய் அழுதுட்டே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. குட்டி ராஜாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு யானியா சொல்றா, உங்களுக்கும் ராஜ குடும்பத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, நீங்க உண்மையாவே இந்த குடும்பத்து வாரிசே கிடையாதுன்னு லூஜினை பார்த்து சொல்ல லூஜின் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். இல்ல வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ஷெண்டு பாக்குறான். இந்த உன் வாழ்க்கையே ஒரு பொய் தான், பொய்யான வாழ்க்கை தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கன்னு சொல்ல என் அம்மா என்கிட்ட எதுக்கு பொய் சொன்னாங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இந்த பக்கமும் அந்த பக்கமும் கத்திக்கிட்டு அங்க ஆயுதம்லாம் வச்சுட்டு அவனுக்காக பாக்குறதுக்கு இருக்காங்கல்ல, அந்த ஆயுதத்து மேல அவனே போய் விழுந்துடுறான் உயிரை விடுறதுக்காக. அரண்மனையில இருக்கிற எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. ஷெண்டு அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்கும் போதே லூஜின் எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, பூச்சி மறுபடியும் நெருப்புலயே விழுந்து உயிரை விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உயிரை விட்டுட அவ்வளவுதான். ராஜமாதா பார்த்துட்டு ஒரு வழியா எல்லா கொடுமைக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க இன்னொரு பக்கம் போயிட்டு நம்ம ஷெண்டுவோட ஆளுங்கெல்லாம் நல்லவங்களெல்லாம் அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல ஜெயில, இந்த மாதிரி நல்லவங்களெல்லாம் அடைச்சு வச்சாச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த லூஜன் கொல்லாம விட்டான். ஷெண்டுவோட ஆளுங்கெல்லாம் உள்ள வந்து இதுக்காக தான் உங்களை ஜெயில அடைச்சு வச்சோன்னு சொல்ல அந்த ஏழை குடும்பத்துல இருந்து வந்தவங்க நல்ல அரசியல்வாதிங்க எல்லாரும் எங்களுக்கு நல்லா புரியுதுங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க.
இங்க ராஜமாதாவை பாக்குறதுக்கு ஷெண்டு வந்து நிக்க அந்த இடத்துக்கு யான்யா வரா. யான்யா வரது தெரிஞ்சு ஷெண்டு கொஞ்சம் ஷாக்கிங்கா நின்னுட்டு இருக்க. யான்யா உடனே எங்க உள்ள போற, எதுக்காக உள்ள போயிட்டு இருக்க, நானே வரேன் என்னை கூட்டு போ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. ஷெண்டு உடனே எனக்கு செஞ்ச சாதனைக்கு ராஜமாதா பரிசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக வந்திருக்கேன். உங்களை மாதிரி ஒரு 6th ரேங்க் அஃபீஷியல் கிட்ட எல்லாம் பேசணும்னு எனக்கு எந்த தலையெழுத்தும் கிடையாது அப்படின்னு ஷெண்டு கோவமா சொல்லிட்டு இருக்கான். ஆனா யான்யாக்கு ஷெண்டு என்ன பண்ண போறான்னு தெரியுது. ஷெண்டு உனக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துற போது நான் சொல்றது கேளு. யாராவது கிஃப்ட் வாங்குறதுக்கு கையில பாக்ஸோட வருவாங்களா, என்ன பண்ண போறேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல உடனே கரெக்டா அப்போ சுபானி வந்து உங்களை ராஜமாதா கூப்பிடுறாங்கன்னு சொல்றா. நீ மட்டும் தனியா உள்ள போனா என்ன இனிமே பார்க்கவே முடியாது அப்படின்னு யான்யா சொல்ல ஷெண்டு அதை கண்டுக்காம அவன் படுக்கு உள்ள போயிடுறான். யான்யா அழுதுட்டே நின்னுகிட்டு இருக்கா வெளியே. இங்க இன்னொரு பக்கம் அடுத்த நாள் அரசவை கூடுது. ராஜமாதா எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. பிரின்ஸ், பிரின்சஸ், அப்புறம் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு முக்கியமா எல்லாருமே இருந்துட்டு இருக்க. அப்போ ராஜமாதா ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க போறேன் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உலகம் அமைதியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா இந்த லூஜன் இருக்கானே அவன் கூட சேர்ந்து வேலை பார்த்தவங்க எல்லாம் இன்னும் இங்க உயிரோட தான் இருந்துட்டு இருக்கீங்க. இந்த மிங்க ஹாலை கட்டுறதுக்கு பயங்கரமா செலவாயிருக்குன்னு கணக்கு காட்டப்பட்டிருக்கு. ஆனா 2 கணக்கு புக் இருக்கு. ஒரு கணக்குல இன்னொரு மடங்கு அதிகமா கணக்கு எழுதியிருக்கீங்க. யார் இந்த ஏமாத்துற வேலையில ஈடுபட்டது அப்படின்னு சொல்ல ஒன்னே ஒரு மினிஸ்டர் காலில் விழுந்துட்டு தெரியாம பண்ணிட்டேங்க, ஆனா நான் மட்டும் பண்ணல, நிறைய பேர் இந்த ஏமாத்தல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பிரைம் மினிஸ்டர் திரும்பி பார்த்து வாய மூடு அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே எங்க மத்தவங்க எல்லாம் என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்க ராஜமாதா பாக்குறாங்க. உண்மையை சொல்லு அப்படின்னு பிரைம் மினிஸ்டரை பார்த்து கேட்கறாங்க. நான் தாங்க தெரியாம கொஞ்சம் பணத்தை ஆட்டைய போட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு பிரைம் மினிஸ்டர் சொல்ல பிரின்ஸை பார்த்து இப்ப என்னப்பா பண்ணலான்னு ராஜமாதா கேட்க ராஜமாதா ப்ளீஸ், அவர் நிறைய நம்ம நாட்டுக்கு ஹெல்ப்பும் பண்ணிருக்காரு, அதுக்காக அவருக்கு சின்ன தண்டனையா ஏதாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு என்னையாது உன்னை இத்தனை வருஷமா ஏமாத்திட்டு இருந்திருக்கேன் டீசென்டான மினிஸ்டர் மாதிரி, எனக்காக இன்னமும் மன்னிப்பு கேட்கிற அப்படின்னு சொல்ல உடனே பிரின்ஸ் பாக்குறான் உண்மையாவே நீ அவ்வளவு கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிரைம் மினிஸ்டரை பார்த்து சரி உனக்கு பதிலா நீங்களே பேசிக்கோங்க, உண்மை என்ன அப்படின்னு ராஜமாதா கேட்க இது எல்லாமே எனக்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தான், எந்த தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு கொடுங்க, பிரின்ஸுக்கும் இதுக்கும் எதுவும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்ல உண்மையாவே நீ காசு இவ்வளவு திருடி வச்சிருக்கங்கிறது உண்மைதான், ஆனா எதுக்காக திருடி வச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு எல்லாத்தையுமே இங்க பிரின்ஸுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணோன்ட்டு மத்த அபிஷியலுக்கு லஞ்சமா கொடுத்து அவங்கள கரெக்ட் பண்ணிருக்க, இதான் உண்மைன்னு ராஜமாதா சொல்ல பிரின்ஸ் பாக்குறாரு எனக்கு பதவியில கூட ஆசை இல்ல, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. கரெக்டா அப்போ ஷெண்டு உள்ள வரான். கையில 2 ஆதாரத்தை எடுத்துட்டு அதுல இந்த அரிசி மூட்டையில இந்த கிடங்குல இருந்து எடுக்கப்பட்டது அரிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல அந்த மூட்டையோட வரான். ராஜமாதா கீழே இறங்கி வராங்க. ஷெண்டு என் அப்பாக்கு நீதி கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அப்பாக்கு தண்டனை கொடுங்கன்னு எப்போ முதல் தடவை கேட்டானோ அதே மாதிரியே கேட்டு வந்து நிக்க ராஜமாதா இறங்கி அந்த அரிசி மூட்டையோட கவர் எடுத்து இங்க பாத்தீங்கல்ல, இது இங்க நம்ம கேபிட்டல் சிட்டில இருக்க வேண்டிய அரிசி மூட்டை, இது இங்க எரிஞ்ச நாசமா போயிருக்க வேண்டியது, ஏன்னா தீ விபத்து நடந்தது, இது எப்படி அந்த ஊருக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் கிட்ட உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்க பிரைம் மினிஸ்டர் ஆரம்பிக்கிறாரு. இது உண்மைதான் மேடம், என்கிட்ட ஒரு அபிஷியல் வந்தான், வந்து இந்த அரிசி மூட்டையெல்லாம் நம்ம எடுத்துட்டு போயிட்டு தூரமா இருக்கிற இடத்துல வித்தோம்னா காசு வரும்னு சொன்னான். நான் சரி ஓகே நமக்கும் நிறைய காசு தேவைப்படுது, கொஞ்சம் அரிசி மூட்டை தானே விற்கிறோன்னு ஓகேன்னு சொன்னேன். ஆனா அவ்வளவு கொடூரமா இருந்து எல்லாத்தையும் எடுத்துருவான்னு எனக்கு தெரியாது, வேற வழி இல்லாம என்னால என்னோட ஸ்டூடெண்ட் பிரின்ஸும் பாதிக்கப்படுவாரோ அப்படின்னு நானே ஒரு ஃபோர்ஜரி ஒரு ஆளை ரெடி பண்ணி ஷெண்டுவோட அப்பா மாதிரி ஒரு கையெழுத்து ரெடி பண்ணி அவர் தான் எல்லாத்தையும் திருடின மாதிரி மாத்திட்டேன், என் பிரின்ஸ் அப்பதான் காப்பாற்ற முடியுங்கிறதுக்காக நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல ராஜமாதா பாக்குறாங்க என்ன கேவலமான வேலை நீ பார்த்து வச்சிட்டு இருக்க அப்படின்னு. சரி ஓகே நீ திருடிட்ட, ஆனா எப்படி தீ பத்துச்சுன்னு கேட்க பிரைம் மினிஸ்டர் உடனே பார்த்துட்டு அதை பத்தி இன்னும் விசாரிக்க வேண்டாம் ப்ளீஸ், பெருசா பாதிக்கப்படும், முக்கியமானவங்க பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஷெண்டு கண்ணுல கண்ணீரோட பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த முக்கியமானவங்க யாரு அப்படின்னு கேட்க வேண்டாமே அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா அப்போ நம்ம ராஜமாதா கிட்ட ஷெண்டு உள்ள பார்க்க வந்தான்ல அதை யோசிச்சு பாக்குறான். ராஜமாதா ஆதாரத்தை பார்த்துட்டு இதனால உன் உயிருக்கு ஆபத்து வரும், நான் உனக்கு கொன்று வேற உனக்கு பயமா இல்லையான்னு கேட்க என்ன கொல்னாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க கொல்ல மாட்டீங்கிற நம்பிக்கையில இங்க வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஷெண்டு அந்த ஆதாரத்தை கொடுத்திருக்கான். ராஜமாதா அதை யோசிச்சு பார்த்துட்டு ராஜமாதாவோட அண்ணன் பையன் ஒருத்தன் அரண்மனையில மினிஸ்டரா இருக்கான், அவன் பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்ல என்ன மன்னிச்சிருங்க ராஜமாதா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ராஜமாதாவோட அண்ணன் பையன் பண்ற வேலைனா ராஜமாதா பாதிக்கப்படுவாங்களேங்கிறதுக்காக தான் பிரைம் மினிஸ்டர் இந்த விஷயத்தை இவ்வளவு நேரம் மறைச்சு வச்சிட்டு இருக்காரு. ராஜமாதாவோட அண்ணன் பையனே அங்க இருந்து ஆளுங்க இழுத்துட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான் பிரின்ஸ் கிட்ட இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு ராஜமாதா கேட்க எனக்கு தெரியல, நீங்களே பாத்துக்கோங்க ராஜமாதா அப்படின்னு பிரின்ஸ் காலில் விழுந்துடுறான். உடனே இங்க பிரைம் மினிஸ்டர் அமைதியா ராஜமாதா பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஷெண்டு கிட்ட என்ன பண்ணலான்னு ராஜமாதா கேட்க அவர் பண்ண தப்புக்கு அவர் குடும்பத்துக்கு தண்டனை கொடுத்துறாதீங்க, குடும்பமா தண்டனை அனுபவிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல பிரைம் மினிஸ்டர் ஷெண்டுவை பாசத்தோட பாத்துட்டு இருக்காரு. கொஞ்ச நாளுங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பிரைம் மினிஸ்டருக்கு மரண தண்டனை கொடுத்துடுறாங்க. அடுத்தவங்க குடும்பம் அப்புறம் நம்ம பிரின்ஸ் இருக்கான்ல அவன் எல்லாத்தையுமே 10 வருஷத்துக்கு பார்டர்ல இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இங்க சேவை பண்ணணும், மிலிட்டரியை அங்க போய் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால பிரின்ஸும் கிளம்பி போயிடுறான். இங்க ஷெண்டு மறுபடியும் அவங்க அப்பா ரூமுக்கு வந்து ஒரு அம்பை எடுத்து அந்த இடத்துல முதல்
முறையா வெளிச்சம் வர மாதிரி வச்சுட்டு, அப்பா அம்மா உங்க 2 பேருக்கும் நீதி கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டேன், இதுக்கு மேல நீங்க மறைஞ்சு வாழ வேண்டாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முன்னாடி எதுக்காக இந்த உயிரோட இருக்கேனோ அதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு வணங்கி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதே மாதிரி நம்ம ஷெண்டுவோட அப்பா எவ்வளவு நல்லவர் அப்படின்னு அரசாங்கமே எழுதி அதை நோட்டீஸ் போர்ட்டை ஒட்டிட அங்க வந்து யானியா பாத்துட்டு இருக்கா. அங்கிள் பாத்தீங்கல்ல, உங்க பையன் உங்க பேரை காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ராஜமாதா, சிவானி, குட்டி ராஜா 3 பேருமே விளையாடிட்டு இருக்கும் போது அங்க பிரின்சஸ் வந்துடுறா. என்ன மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுந்துட்டு இருக்க. இங்க பாரு, நீ பெரிய தப்பு எதுவும் பண்ணல அப்படிங்கிறதுக்காக உன்னை நான் வந்து உயிரோட விட்டு வச்சுட்டு இருக்கேன். ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் தப்பு பண்ணி நாட்டை ஆபத்துக்குள்ளாக்காத, மக்களை பாத்துக்க வேண்டியது நம்ம தான் அப்படின்னு ராஜமாதா சொல்ல, ராஜா குட்டி ராஜா உடனே பார்த்துட்டு, மக்கள் தான் ராஜாங்கத்தோட நரம்பு, அதுல ஓடுற ரத்தமா நம்ம இருந்து அவங்களை இன்னும் வளப்படுத்தணுமே தவிர அவங்களுக்கு ஆபத்து கொடுக்க கூடாது, ஏன்னா அதுதான் ஒரு ராஜாவோட கடமைன்னு சொல்ல ராஜமாதா பாக்குறாங்க. குட்டி ராஜா வளர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு முதல் தடவையா பேசியிருக்காரு, எல்லாரும் ஹாப்பி ஆயிடுறாங்க. பிரின்சஸும் ரொம்ப சந்தோஷமா வளர்ந்துட்டாரு, ராஜா வளர்ந்துட்டாருன்னு சொல்ல அங்க அந்த மூத்த பிரின்சஸ் இருப்பால அவ அங்க வந்துடுறா. அத்தை வந்துட்டாங்கன்னு பிரின்சஸ் வேகமா போறா. ராஜமாதா காலில் பிரின்சஸ் விழுந்துட்டு இருக்க, ராஜமாதா தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல, இதுல தப்பு பண்ணது யாருமே இல்ல, நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும்னு பிரின்சஸ் கட்டி பிடிச்சிக்கிறா. ஒரு வழியா குடும்பமா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இங்க யானியாக்கு மறுபடியும் ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. இந்த கேஸ்ல முக்கியமான விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சவங்களுக்கு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு நான் போன ராஜ உத்தரவை கொடுக்கறதுக்கு உங்க அம்மா வீட்டுல இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு இங்க வந்துட்டேன் அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம யானியாவோட அப்பாவும் வந்தவங்க கெஸ்ட் எல்லாம் கூட்டு போயிட்டு இருக்காரு. யானியா உடனே சூப்பரா அவங்க அம்மா கிட்ட எல்லாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்க, அவங்க அப்பா உடனே, இங்க பாருமா, ராஜாவோட சொந்த கையெழுத்து நமக்கு கிடைச்சிருக்கு, ஆனா என்ன பண்றது, நீ கல்யாண பொண்ணு, அவங்களே தேடி உன்னை கண்டுபிடிச்சு வந்திருக்காங்க, நீ மறுபடியும் புருஷன் வீட்டுக்கு போலையான்னு கேட்க, நான் போக முடியாது, என்ன போக சொல்லாதீங்க அப்படின்னு யானியா சொல்லிடுறா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம குட்டி இருக்கான்ல, அவனும் குட்டி போலீஸ் அபிஷியலா மாறி நம்ம யானியாவோட டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல அந்த டிபார்ட்மெண்ட்குள்ள போயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம சூச்சுவை கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஜியாங் சூச்சுவோட கம்பெனிலேயே வேலை பார்த்துட்டு இருக்க. உடனே சூச்சுவோட அப்பா சொல்றாரு, நம்ம கம்பெனிக்கு வந்தவங்களாம் அலறி அடிச்சுட்டு உடனே ஓடி போயிருவாங்க, நல்ல வேலை மாப்பிள்ள ஒருத்தர் கிடைச்சாரு அப்படிங்கிறதால நம்மள்ட்ட நல்லா வேலை பாக்குறாருன்னு சொல்லிட்டு ஜியாங்க கூப்பிட்டு, மாப்பிள்ள உங்களுக்கு ஒரு கவசம் ரெடி பண்ணணும், தங்கத்துல ரெடி பண்றேன், வெயிட் பண்ணுங்க, அளவு எடுத்துக்கலாம்னு சொல்ல ஜியாங் பாக்குறான். ஏற்கனவே தங்கத்துல தலை கவசம் ஹெல்மெட் கொடுத்துருக்கீங்க, அதையே எங்க போட்டு போறதுன்னு தெரியல மாமா, வேண்டாம் எனக்கு அதெல்லாம், நான் பாட்டுக்கு வேலை பாத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சூச்சு வந்துட்டு அப்பா ஏதாவது கொடுக்குறேன்னு சொன்னா எதுக்கு நோ சொல்லணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஜியாங் சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் நம்ம ஷெண்டு வந்து அந்த மிங் ஹாலோட வேலை கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு, அதுக்கு பேர் மட்டும் தான் இன்னும் வைக்கல ராஜமாதா, நீங்க வைங்கன்னு சொல்ல, மெலடி ஆஃப் கோல்டன் ஏஜ் அப்படிங்கிற பேரை நான் அந்த மிங் ஹாலுக்கு வைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய நல்லதெல்லாம் நம்ம நாட்டுக்கு நடக்க போகுது அப்படின்னு ராஜமாதா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க எல்லாமே ஊரே வந்துட்டு பழையபடி கேபிட்டல் சிட்டி கலகலப்பாயிருது, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, எல்லா ட்ரைப் மக்களும் கூட சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஷெண்டு அப்பப்ப கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு யானியாவை சமாளிக்க ட்ரை பண்றான், ஆனா கிஃப்ட் எல்லாம் அப்படியே திரும்பி வந்துருது. ஷெண்டு மறுபடியும் வெளியே இருந்துட்டு ஷெண்டுவோட அசிஸ்டண்ட பார்த்து இன்னும் நிறைய வாங்கணும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். யானியா கிட்ட யானியாவோட அம்மா ஏற்கனவே 13 தடவை வந்துட்டாரு, இருக்கிற எல்லா கிஃப்டையும் கொண்டு வந்துட்டாரு, ஏண்டி இப்படி பண்ற அப்படின்னு கேட்க, அம்மா நான் இருக்க கூடாதுன்னா வெளியே கூட போயிடுறேன், என்ன ஷெண்டுவோட பொங்கன்னு ஃபோர்ஸ் பண்ண கூடாது அப்படின்னு யானியா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷெண்டு மறுபடியும் கிஃப்ட் வாங்கிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட கொடுக்க, இதுக்கு மேல வாங்குறதுக்கு கிஃப்டே இல்லைன்னு ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் வர கத்திட்டு இருக்கான். அப்ப யானியாவை ராஜமாதா கூப்பிடுறாங்க. வணக்கம் ராஜமாதான்னு சொல்ல, ஃபங்க்ஷன்லாம் வருது, அதனால உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலான்னு நானும் சிவானியும் உனக்கு கூப்பிட்டோன்னு ராஜமாதா சொல்றாங்க. சிவானியும் சிரிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு கிஃப்டும் இருக்கு, இனிமே எந்த குடும்பத்துல இருந்து வந்தாலும் அறிவும் திறமையும் இருந்தா போதும், இந்த எக்ஸாம் எழுதி அதிகாரி ஆகலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுன்னு ராஜமாதா சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் ராஜமாதா அப்படின்னு காலில் விழுந்து அவ வணங்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஜியாங் தான் அந்த எக்ஸாம்லாம் நடத்துற பொறுப்பை வச்சுட்டு இருக்கான். அங்க யாரோ முகத்தை மூடிட்டு வந்து நிக்க, ஜியாங் பக்கத்துல வந்து சிரிச்சுட்டே, பஞ்சி ஏதோ அதிகாரி ஆவறது எனக்கு பிடிக்காதுன்னு சொன்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. பஞ்சி உடனே சிரிச்சுட்டு, என் மனுஷங்க மாற மாட்டாங்களா, இப்ப கவர்மெண்ட்டும் மாறிடுச்சு, நானும் மாறிட்டேன் அப்படின்னு சொல்ல ஜியாங் அங்க இருந்து சிரிச்சுட்டே போறான். இங்க நம்ம ராஜமாதா யானியாவை பார்த்து, எல்லாமே மக்களுக்காக மட்டும்தான் கேட்கிற, உனக்காக எதுவும் கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்க, மக்கள் நல்லா இருந்தா நானும் நல்லா தான் இருப்பேன் ராஜமாதா, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நீங்க கொடுத்துட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு யானியா சொல்றா. நான் வந்து தப்பு பண்ற மாதிரி போயிட்டு நீ எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்தல அப்படின்னு ராஜமாதா யானியாவை பார்த்து, அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் கொடுத்தா என்ன, நம்ம கூட யாரெல்லாம் நம்ம மேல பாசம் வச்சுட்டு இருக்காங்களோ அவங்க மேல இன்னொரு பாசம் வைக்கிறதுல தப்பே இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யானியாக்கு புரியுது. அங்க இருந்து அமைதியா கிளம்பி போயிடுறா. யானியா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு நல்லா ஒரு தூக்கத்தை போட அவங்க அம்மா வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உனக்கு முக்கியமான விஷயம் இருக்கு எந்திரி அப்படின்னு. உள்ள பார்த்தா அக்காங்கெல்லாம் வராங்க, கல்யாண ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. இது என்னதுன்னு கேட்க யானியாவோட அம்மா பார்த்துட்டு, கல்யாணத்தோட சடங்கெல்லாம் நீ உருப்படியா செஞ்சுக்காம கல்யாணம் பண்ணி தான் உன் வாழ்க்கையில இவ்வளவு கெட்டது நடந்துருச்சு, ஏன்னா உன் அக்கா தான் மத்த சடங்கெல்லாம் பண்ணா, அவ ஓடி போயிட்டாங்கிறதால கல்யாணம் பொண்ணா மட்டும் நீ போன, இப்போ அந்த கெட்டதெல்லாம் வெளியே தள்ளணும் அப்படின்னா உனக்கு மறுபடியும் அந்த சடங்கெல்லாம் நடக்கணும், அதனால தான் நாங்க கூட ஷெண்டுவை கூப்பிட்டுருக்கோம், நீ இந்த சடங்கெல்லாம் முடிச்சுட்டு டிவோர்ஸ் பண்ணிக்கோ, என்னமோ பொண்ணு அதை பத்தி
எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. இந்த சடங்கெல்லாம் முடிச்சாதான் நல்லதுன்னு ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு. அது நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொல்ல யானியா உடனே அமைதியா பார்த்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஷெண்டு கல்யாண மேக்கப்லாம் போட்டு நேரா யானியா வீட்டுக்கிட்ட வந்துடுறான். அவ உண்மையாவே ஓகே சொல்லுவாளா, உள்ள பொண்ணை கடத்திட்டு போறோமா அப்படின்னு ஷெண்டு கேட்க, அவங்க ஓகே சொல்லாமல அங்க அலங்காரம்லாம் பண்ணிருக்காங்க, உள்ள போங்கன்னு ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க நம்ம சூச்சு வந்துடுறா. வந்துட்டு இங்க பாருங்க, அவளை ஈஸியாலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, சில டெஸ்ட் எல்லாம் இருக்கு, அதை தாண்டி போகணும்னு சொல்ல ஷெண்டு வேகமா சிரிச்சுட்டே உள்ள வந்துட்டு இருக்கான். என் பொண்டாட்டியே கூட்டு போறதுக்கு நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. இங்க யானியாவை கம்ப்ளீட்டா அலங்காரம் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. யானியா இன்னும் ஒரு குழப்பத்தோடய அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருக்க. அடுத்தடுத்த டெஸ்ட்ல நம்ம ஷெண்டு பாஸ் ஆயிட்டு வந்துட்டே இருக்கான். யானியாக்கு எல்லாமே தெளிவா காதுல கேட்டுட்டே இருக்கு. அடுத்து ஃபைனலா ஒரு பெரிய சண்டை ஒன்று இருக்கான். அதாவது அந்த சண்டையில நம்ம ஷெண்டு சண்டை போட்டு காட்டணுமா. யானியா பார்த்துட்டு இருக்கா. இதுல ஷெண்டு தோக்கவா போறா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க குட்டியும் அதுக்கப்புறமா நம்ம யானியாவோட அண்ணனும் தான் சண்டை போடுறதுக்கு நிக்கிறாங்க. எங்களை சண்டை போட்டு ஜெயிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஷெண்டு ரெடி ஆகி பக்கத்துல போறான். ஆனா அதுக்குள்ள அவங்க அண்ணன் குட்டியோட வாயை பொத்தி ஐயோ எங்களை விட்டுருங்க விட்டுருங்கன்னு யாரோ கத்துற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வேகமா ஒரு ஆளு ஓடி போயிட்டு ஷெண்டு தோத்து போயிட்டாருன்னு சொல்ல, ஷெண்டு தோத்ததெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, இதெல்லாம் காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யானியா ஷெண்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு வேகமா வெளியே ஓடுறா. ஷெண்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யானியாவை பார்த்துட்டு அமைதியா நிக்க, இங்க என்ன பண்ற அப்படின்னு யானியா கேக்குறா. என் பொண்டாட்டி இங்க இருக்கும் போது நான் இங்க தானே இருக்கணும்னு ஷெண்டு சொல்ல, யானியா வேகமா ஷெண்டுவை அடிக்கிறதுக்கு ஓடி வரா. ஷெண்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். யானியா அவனையே பார்த்துட்டு அமைதியா இருந்துட்டு இருக்கா. என் பொண்டாட்டிய மறுபடியும் மயக்கி என் வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு எனக்கு ட்ரிக்ஸ் தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு திறமை இல்ல போல, அதான் அந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஷெண்டுக்கு வேகமா யானியா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஷெண்டுவும் யானியாக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்க. அங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. ஷெண்டு யானியாவை தூக்கிக்கிறான். மத்த எல்லாரும் வந்துட்டு கை தட்டி என்கரேஜ் பண்றாங்க. சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டு போங்க, எங்களுக்கு பேரப்பிள்ளைய கொடுங்க, நம்ம அம்மா எல்லாம் கத்திட்டு இருக்க, வீட்டுக்கு போலாமான்னு ஷெண்டு கேக்குறான். போலாம் அப்படின்னு யானியா சொல்ல அங்கிருந்து அவளை தூக்கிட்டு அங்கிருந்து சிரிச்சுட்டே கிளம்புறான். அதோட தான் இந்த சீரீஸ் முடியுது. இந்த சீரீஸ் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான நிறைய சீரீஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்க போகுது. ஸோ மறக்காம இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு அடுத்து வர சீரீஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.